எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவியின் சேர்க்கை வணங்கி ஒரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். இறையருளையும் குருவருளையும் வணங்கி பவானி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அரங்காளர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் உள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உதயகுமார் கூப்பிட்டு இது மாதிரி இன்னைக்கு வந்துட்டீங்கன்னா பரவாயில்லன்னு கேட்டாங்க. ஒரு உடனே தலைப்பு என்னன்னு அவரே கேட்டோன்னா இன்னைக்கு எதுக்காக நடத்துறோம்னா உலக அமைதி தின விழா 1/1/2025 உலக அமைதி தின விழா. உலக சமாதான ஆண்டுக்கு 1/1/40 1986 உலக சமாதான ஆண்டா டிக்ளேர் பண்ணார் மகரிஷி. அதனால இது 1/1/40 உலக சமாதான ஆண்டு. இன்னைக்கு 40வது ஆண்டு. மகரிஷி என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்ததை தண்ணில் ஒரு அமைதி ஏற்படுத்திட்டு, குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்திட்டு, சமுதாயத்தை கொடுத்துட்டு அப்படியே வரும்போது 1947 அவருடைய குரு பரஞ்சோதி மகான் கண்டு அவர் மூலமா ஏறுபடி இறங்குமுறை தவம் கற்றுக்கொண்டு அவர் கூடவே 1957 வரைக்கும் அவர் கூடவே அந்த உலக அவங்களுடைய அமைப்புல பரஞ்சோதி மகான் தலைவராகவும் இவர் செயலாளராகவும் இருந்து கொண்டு கண்டி யாழ்ப்பாணம் எல்லாம் கொண்டு பயிற்சி கொடுத்துட்டு இருப்பாங்க. 1957 இவருடைய உள்ளுணர்ந்தத்தை உலக சமாதான திட்டம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுவாங்க மகரிஷி. உங்க வாழ்க்கையில 1957 அந்த புத்தகம் பிரிண்ட் பண்றாங்க. பிரிண்ட் பண்ணி வேதாத்திரி மகரிஷி தன்னுடைய குரு வச்சு வெளியிடலான்னு குருக்கிட்ட முன்னுரை வாங்கிட்டு அந்த புத்தகத்தை வெளியிடலான்னு பார்க்கும்போது ஒரு பெரிய விழா நடத்த முடியல. ஆனா வேதாத்திரி மகரிஷி வீட்டிலேயே வச்சு அதை வெளியிடுறாங்க. மகரிஷி வீட்டிலேயே அந்த விழாவை வச்சு அந்த உலக சமாதான திட்டங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. அவர் அது வாங்கி படித்தவங்க 57, 58 வரும்போது இந்த திட்டமே சரியா இருக்குது, இது உலக லெவல்ல கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு ஏற்படுத்தினா பரவாயில்லைன்னு தனக்கு கூட இருந்த அன்பர்கள் நிறைய பேர் சொல்லும்போதுதான் 1958 உலக சமுதாய சேவா சங்கத்தை ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்னால வரை அவருக்கு குருவோடவாக இருக்காரு. அந்த உலக சமாதான திட்டத்தை அவர் படிச்சு பார்த்துட்டு நான் நினைத்தேன், ஆனா என்னுடைய மாணாக்கன் செயல்படுத்தி விட்டான்னு சொல்றார் பரஞ்சோதி. நான் நினைத்தேன், ஆனால் என்னுடைய மாணாக்கன் அது செயல்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்றாரு. அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சவங்க தான் இப்படியே நீங்க புத்தகம் எழுதி இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாலும் நடக்காது, இதை கொண்டு வர்றதுக்கு ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு கேட்கும்போதுதான் 1958 உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில ஒரு வாடகை இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பின்னால கொஞ்ச நாள்ல மறுபடியும் கூடுவாஞ்சேரி கொண்டு போறாங்க. கூடுவாஞ்சேரியிலிருந்து மறுபடியும் சென்னைக்கு வந்துருது. 58 68 வரைக்கும் இந்த அமைப்பு பத்தி சின்ன சின்ன அப்படியே பயிற்சி மாற அவரே போய் கொடுப்பாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா 68 தான் மெய்விளக்க தவ மையம் ஆரம்பிச்சு தீட்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உலக சமாதான திட்டத்துல எப்படி உலகத்துல அமைதியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப விரிவா கொடுத்துருக்காரு. அதை படிச்சவங்க நிறைய பேர் உலக லெவல்ல பாராட்டுறாங்க. அதனால அதை கொண்டு வரதுக்கு வழிமுறை என்னன்னு தெரியும் போதுதான் இவரா தவம் இருந்து உள்ளுணர்வா கிடைச்சதுதான் இப்போ ஏற்படுத்தப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கம். அது ஒவ்வொரு தவ மையத்துல என்னென்ன செய்யணும், அதுல ஒரு தனி மனிதன் எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையானதையும் அவரே வடிவமைத்து கொடுத்திருக்கிறாரு. அப்படி மெய்விளக்க தவம் அப்படின்னு போட்டு காரைக்கால்ல கடலூர்ல ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கும்போது வெளியூர்ல இருந்து இதே மாதிரி மெய்விளக்க தவ மையம் வேற ஒருத்தர் அமைப்பு வச்சிருக்கிறாங்க, நீங்க அதுல வந்து பேசணும்னு மகரிஷி கூப்பிடுவாங்க. அதுல பேச போவார். அங்க போய் பேச போகும்போது அவருடைய பேச்சு உலக சமாதானத்தை சிறப்பா இருக்குதுன்னு அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்றாங்க, நாங்க மெய்விளக்கு தவன்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்,
நீங்களும் அதே பேரை வச்சீங்கன்னா சரியில்லைங்களே அப்படின்னு கேட்டதுனாலதான் அவர் திரும்பி வந்து 1968 மெய் விளக்குன்னு வச்சவர் 1969 மணவளக்கலை மன்றம்னு மாத்தி காரைக்காலில் அந்த ஏரியா பாண்டிச்சேரி எல்லாம் தவமையங்கள் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சு வந்த ஒரு தவமயத்துல தன்னிலை தானே கண்டுபிடிச்சதுதான் குருவிட்ட கற்றுக்கொண்டது ஏறுபடி தவமும் இறங்குபடி தவம் தான். மீதி பூராமே மகரிஷி தன் உள்ளுணர்வா வடிவமைத்த தவங்கள் தான் நாம செய்யறது பூராமே. அப்புறம் அவருடைய கனவு பூராமே உலக அமைதி கொண்டு வர்றதுங்கிறதான். அப்போ அவர் கண்ணை மூடிக்கிட்டே சொல்லுவார், எத்தனையோ சித்தர்கள் உலகத்துல தோன்றி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டை சத்திரம் வந்துட்டே இருக்கு. உலகத்திற்கு அத்தனை ஜீவராசியும் சந்தோஷமாவும் அமைதியா வாழலான்னு விரும்புது. உலகத்திற்கு அத்தனை ஜீவராசியும் சந்தோஷமாவும் அமைதியா வாழணும்னு விரும்புது. ஆனா நம்ம வெளியே போய் பார்த்தோம்னா எல்லா ஜீவராசிலையும் சந்தோஷமா தான் இருக்குது, அமைதியா தான் இருக்குது அப்படிங்கிறாரு. பூனைக்குட்டி, ஆட்டுக்கண்ணு, மாடு, கோழி, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனா இதுலயே சிறப்பான ஜீவன் மனித ஜீவன். இருக்கிற உயிரினங்கள்லயே ரொம்ப சிறப்பான ஜீவன் மனித ஜீவன். தெய்வ நிலையை அடைய பிறந்தவன். அந்த காலத்திலேயே அவருடைய செயல்பாடு மாறி இருக்குதுங்கிறது விவேகானந்தருடைய வாழ்க்கை, அன்னை தர்ஷனுடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா எப்படி மனிதர்கள் எவ்வளவு மாறி இருக்கிறாங்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு. இன்னும் 2000 ஆண்டுக்கு முன்னால திருவள்ளுவருக்கே தெரிஞ்சிருக்கு அத்தனைகள்லாம் மனிதர்கள் மாறி இருக்காங்கிறது தெரியுது. ஏன்னா தெய்வ நிலையை அடைய பிறந்த மனிதன் ஐம்புலன்கள்ல இன்பத்தை அனுபவத்தை நுகர ஆரம்பிச்சு அவனுடைய வாழ்க்கையே மாறி வெளியே வந்துச்சு அப்படிங்கிறத மகரிஷி தான் ஆணித்தரமா கண்டுபிடிச்சு அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு பயிற்சியை அவர் கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப சிம்பிளா எல்லாரும் மனிதர்களுமே எப்படி இந்த இயக்கத்து மூலமா உலகத்துல அமைதி ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்ச வார்த்தை தான் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுங்கிற வார்த்தை. அது ஒரு மந்திர சொல். அது வளமுடன்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு பல மீட்டிங்ல தமிழ் ஆராய்ச்சி கழகத்துல எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைய பாடுபடுத்திட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவர் அந்த வார்த்தையை விடல. ஆனா தமிழ் இலக்கியத்தை போல, தமிழ் இலக்கணத்தை போல வழக்கத்துடன் அப்படின்னு தான் இருக்கணும். வாழ்க வழக்கத்துடன் அப்படின்னு தான் இருக்கணும், வளமுடன் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு நிறைய தெரிவிச்சாங்க. ஆனா அவருடைய உள்ளுணர்வா கிடைச்சது இதுதான் அப்படின்னு அவர் சொல்ல முடியுதான். அப்புறம் லண்டன் தமிழ்ச்சங்கத்திலிருந்து உலகத்தில் எல்லா தமிழ்ச்சங்கங்களும் ஆராய்ச்சி பண்ணிட்டு கடைசியில அகத்தியர் ஒரு சூத்திரம் சொல்லியிருக்காரு, சித்தர்கள் வார்த்தைக்கு இலக்கணம் பார்க்கக்கூடாதுன்னு. அதை உடனே அடிப்படையை வச்சு இதை அலோவ் பண்றாங்க, வாழ்க வளமுடன் உச்சரிக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. அப்படி அதனை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்னா பிரபஞ்சத்துல பஞ்சபூதங்கள்ல இருந்து 5 அறிவு ஜீவன் இருந்து 6வது அறிவு ஜீவன் வரைக்கும் இருக்குது. ஆனால் உலகத்துல அத்தனையுமே நல்லா இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் வாழ்க வையகம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பஞ்சபூதங்களும் மற்ற கோள்களும் வருது. அதுக்கடுத்து வாழ்க வையம் சொன்னா உயிரினங்கள். அப்போ அத்தனையும் நினைச்சு எல்லாமே அமைதியாக சந்தோஷமா வாழணும் அப்படின்னா ஒரு கோள் இன்னொரு கோள் கூட மோதக்கூடாது, இப்ப இயற்கையில கூட மாற்றம் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அடிப்படையில அந்த வார்த்தையில அவர் வைத்து சொல்ல ஆரம்பிச்சாரு. அது சும்மா ஆர்டினரியே சொல்லாம நம்மளுடைய தவத்துல துரிய தவத்துல ஆழ்ந்து ஒன்றி அந்த அலையை பரப்பும் போது பிரபஞ்சம் முழுதும் பரகும் பொழுது யாரு அந்த மன அலைச்சல் லெவல் இருக்காங்களோ அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க, அவங்க மூலமா மறுபடி பரவிட்டே இருக்கும். அப்போ உலக லெவலில் ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவிக்கும். அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆங்கில முதல் நாளும் உலக அமைதி வேள்வி தினமும் நம்ம நடத்துறோம். ஆரம்பத்துல நம்ம காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 6 மணி வரைக்கும் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க. மகரிஷி இருக்கும்போது காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சா ஈரோடு மன்றத்திலேயே அப்படித்தான் இருந்தது. மகரிஷி வந்து அங்க 83, 84, 90, 95 வரையில வந்துட்டாங்கன்னா ஒரு 100 பேர் அவங்கவுங்க டைம் ஒதுக்குவாங்க. காலையில இந்த 1 மணி நேரம் நாங்க 10 பேர் வரோம், இந்த 1 மணி நேரம் 10 பேர் வரோம்னு காலையில 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் அந்த ஒளி அந்த பெரிய தவம் எடுத்து அந்த அலையை பரப்புற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது நிறைய இன்னும் உலக லெவலில் அது செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு ஒரு அற்புதமான
அலைய பரப்பி உலகத்துல ஒரு அமைதி வந்துருச்சா அப்படின்னு நினைச்சு பார்த்தா நம்ம ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆச்சு. ஆனா அமைதி வந்திருக்குதான்னு ஒரு கேள்வி எழுந்தா, நான் இந்த ஒரு 6 மாசத்துல இந்தியாவில் நடந்தக்கூடிய பார்லிமெண்ட்ல நடந்தது, சட்டசபையில் நடந்து பார்த்தா அமைதி வரலைன்னு தோணுது. எல்லாத்துக்கும் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் யாரு? பார்லிமெண்ட் உறுப்பினரும் சட்டசபை உறுப்பினர்களும் இந்த சமுதாயத்துக்கு பொறுப்புடையவர்கள். அந்த பொறுப்புடையவர்களுடைய செயல்பாடு அமைதியா இருக்குதான்னு பார்த்தா வருத்தமாக இருக்கிறது. அதே மாதிரி ரொம்ப முன்னேறிய நாடுகள் இன்னொரு நாட்டை அடிச்சு பிடுங்குற மாதிரி நிறைய போர் நடந்துட்டு இருக்குது. அதனால இதனுடைய இவ்வளவு 40 ஆண்டுகள் இந்த ஒரு அலையை பரப்பியும் இன்னும் இந்த சூழ்நிலை இருக்குதே அப்படின்னு நம்ம நினைச்சோம். கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஆனா இருந்தாலும் அதற்கு மேல ஒரு நம்ம தவநிலையில போய் பார்க்கும்போது உலகமே தான் தீர்வு பண்ண முடியாம நிலையில தான் ஜூன் 21 யோகா டேவை டிக்ளேர் பண்ணியிருக்கான். இவருடைய பொருள் புகழ் அதிகாரம் புலலின்பத்தை வச்சு இனிமேல் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போதுதான் உலகத்துல எல்லா நாடுகளும் இந்த அலையினுடைய ரிசப்டிவிட்டி நிறைய இருக்குது. அவங்க ரெப்ரசன்ட் பண்ணதுனால ஐநா சபையிலேயே ஜூன் 21 யோகா டேவை டிக்ளேர் பண்ணாங்க. அந்த யோகா டேவை டிக்ளேர் பண்ணது யோகானாவை இணைந்து இனிமையாக வாழ்ந்தவங்க ஒரு வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? யோகாசன டேவா மாத்திட்டாங்க. உலக லெவல்ல எல்லா ட்ரெடிஷ்னல் யோகா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோடைய. அதனால யோகா வர மாதிரி எந்த இல்லைன்னே சொல்லிதான் மறுபடியும் இந்தியாவில இருந்து ரெப்ரசன்டேஷன் மறுபடியும் அங்க ஐநாவுக்கு போகும்போது யோகம் என்பது தியானமும் யோகாசனம் இணைந்தது, வெறும் யோகாசனம் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி என்லைட் பண்ண மட்டும்தான் இந்த வருஷம் டிசம்பர் 21 தியானம் டேவா டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அது மாதிரி மாறும்போது உலகம் ஐநா சபையிலே மாற்றம் வரும்போது அப்ப இது மாதிரி தவம் பண்ணி சொல்லக்கூடிய அந்த அலையானது ஒரு பாசிட்டிவ் ஏற்படுத்திக்கிறது இயல்பாக நமக்கு தெரிகிறது. அது அவ்வளவு நம்ம குறைவா மதிப்பிடக்கூடாதுங்கிறது தெரியுது. அதற்கு மேல ஐநா சபையினுடைய மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டது. முதல்ல ஐநா சபைகள் என்னைக்குமே ஒரு நாடு இன்னொரு நாடு சண்டை போட்டுச்சுன்னா ஐநா சபை கூடி ஏதோ ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அல்லது யாராவது அந்த மெஷினரிஸ் வாங்கி கொடுக்கும். ஆனா குறிப்பிட்ட வருஷமா அப்படி இல்லை. எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாது, சமாதானம் தூது அனுப்பிச்சு சமாதானம் பண்ணணும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த அலை உலக லெவல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில இன்னைக்கு காலையில உலகநல வேள்விக்கு நீங்க கொஞ்சம் சொல்லியிருப்பீங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் அந்த வாழ்க்கை வையம் சொல்லலாமா? அந்த உணர்வு நிலையில அந்த மாதிரி சொல்லும்போது உலக அமைதியை நினைச்சு கூட நீங்க கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டாம். நம்ம வீட்டு குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதி வரணும்னு நினைச்சு சொல்லுங்க. அப்ப மனசு உள்ள வந்துடும். ஆனா 32-32 குழந்தை இருந்து வீட்டியெல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க, அமைதியாவும் இருந்தாங்க. நாங்கள்லாம் 10 குழந்தை இருந்த குடும்பம். எந்த குடும்பத்துலயும் சண்டை வரல, அண்ணன் தம்பி கேஸ் போடல. எந்த வித அண்ணன் தானா சரி வச்சுட்டு போறான், தம்பி தானே வச்சுட்டு போற காலமா இருந்தது. இப்போ ஒரே குழந்தை தன்னுடைய அப்பாவை பார்த்துக்க மாட்டேங்குது. 2 குழந்தை கூட சொத்துக்கு சண்டை போடுறான்னு சொல்லலாம். ஒரே ஒரு குழந்தை தன்னுடைய அப்பாவும் பார்த்து மாட்டேங்குது. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த அலை ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஒரு இப்பதான் நல்லா அருமையா ஒரு கவர்மெண்ட் இருக்கிறேங்க. அந்த ஃப்ரீக்குவன்சில ஒரு 10 நிமிஷம் அந்த வேள்வியை செய்யலாங்களா? நான் சொல்றேன், அப்படியே திரும்பி சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் நம்முடைய சூக்குவமாக எழுந்தள்ளியிருந்து இந்த உலக வேள்வியை நடத்தி கொடுக்க இறந்ததை நின்று வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், 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 வாழ்க
வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். 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 வாழ்க வளமுடன். ஆசான் அருள் தந்தை அவர்கள் நம்முடைய சுக்குவமாக எழுந்தருளியிருந்து நமது சிந்தனையில் கலந்து இந்த உலக அமைதி என்பதை சிந்திக்க உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். உலக அமைதி அப்படின்னு மகரி சொல்லும்போது அதிகபட்சமான பீப்புள் நினைக்கிறதே மற்றவங்க ஏதாவது நம்மளுக்கு செய்யணும், நமக்கு அமைதி கொடுக்குற மாதிரி அன்பு செலுத்துற மாதிரி செய்யணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்களோ ஒழிய அப்படிதான் இருந்தது. ரொம்ப சிம்பிளா சொல்லுவார் மகரிஷி, வீட்டுல இருக்கிற நீ உனக்கு வீட்டுல இருக்கிறவங்கெல்லாம் ஏதாச்சும் தண்ணி எடுத்து கொடுக்கணும், துணி எடுத்து கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறையா? நீ அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கலான்னு நினைக்கிறையா அப்படின்னு கேட்பாரு. ரொம்ப சிம்பிளா குடும்பத்துல இருந்தா தனி மனித அமைதியை ஆரம்பிக்கிறார் மகரிஷி. மற்றவங்களாட்ட உடனே செய்ய முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப சிம்பிளா உடற்பயிற்சி செய்தால் விலங்கின பதிவு போகும், காயகல்பம் செய்த உயிராற்றல் மேம்படும், தியானம் செய்தால் வாழ்க்கை மேம்படும், குணநல மேம்படும், அகத்தாய்வு செய்தால் குடும்ப அமைதி உலக அமைதி கிடைக்க வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வகுத்து கொடுத்துட்டு போயிட்டார். ஆனா நம்ம உலக அமைதின்னு சொன்ன உடனே எல்லாருமே நினைக்கிறது உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர்த்துட்டு கேட்டேன் நானும், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் அப்படின்னா யாருங்க அப்படின்னு? யாருங்க தலைவர்னா? அதிகபட்சமான பீப்புள் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து கலெக்டர் வரைக்கும் இருக்கிற தலைவர் சொல்றாங்களுடைய உலகத்துல இருக்கிற எல்லாருமே தன்னை தவிர மகரிஷிட்ட அது மாதிரி கேட்கும்போது நாங்களும் அப்படிதான் சொன்னோம். இந்த பாட்டுக்கு தலைவர்னு சொல்றேன், யாரு நீங்க எங்க வேலை செய்யறீங்க அப்படின்னு சொன்னா உடனே நாங்க என்ன சொல்லுவோம், எங்க ஆபீஸ்ல யார் சீஃபோ அவரை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன ஒரு கவர்மெண்ட் உத்தரவு வந்தாலும் அரசு உத்தரவு பண்றதாலும் நிறைவேற்றுறது யாரு? மக்கள் தான். மக்கள் அதை ஒத்துழைச்சாதான் நிறைவேற்ற முடியும்.
மக்கள்ல யாரு தலைவர்? ஒரு குடும்ப தலைவர் தான் சரியான தலைவர். அப்புறம் உலகத்துல இருக்கிற பொறுப்புடைய தலைவர்னா ஒரு குடும்ப தலைவர்னு சொல்லிட்டு, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆணும் பெண்ணும் குழந்தை பெறாததுக்கு முன்னால் அதுல யாரு தலைவருங்க? இந்த சமுதாயத்துல ஆண தலைவரை வச்சிருக்காங்க. சமுதாய அமைப்புல அது மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா தலைவிங்கிற வார்த்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணாம அப்படியே விட்டாங்க பழைய காலத்துல. ஆனா இயற்கை நீதி பிரகாரம் தலைவன் தலைமை 2 பேர் யாருமே பொறுப்பெடுத்துக்கணும் அப்படிங்கிறது இயல்பு தன்மை. பொறுப்புடைய தலைவர்னு சொன்னோன்னே அந்த கணவன் மனைவி 2 பேர் தான் பொறுப்பு அப்படின்னு வருது. அதை நம்ம நினைச்சு பார்த்தா, நான் சின்ன வயசுல இருக்கும்போதோ 10, 50, 60 வருஷம் முன்னாலே பார்த்தோம்னா, குழந்தைகள் ஊனமுற்றதாகவோ மூளை வளர்ச்சி குணமுற்றதாகவோ பிறந்ததாக சரித்திரமே இல்லை. ஏன்னா நாங்களாம் கல்லூரியில் படிக்கும்போது காந்தி நூற்றாண்டு விழாவுக்காக 1969 இது மாதிரி ஒரு அமைப்புல சர்வ் பண்ணலான்னு சொல்லி தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை. உடல் ஊனமுற்றோர் அமைப்போ மற்ற எந்த அமைப்புமே கிடைக்கல. அனாதை இல்லமோ முதியோர் இல்லமோ எதுவுமே கிடைக்கல. அப்ப அந்த காலத்துல ரொம்ப இயல்பா பாருங்க, படிக்காதவங்க பாமரர்கள் ஒரு கல்யாணம் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஆண் பெண்ணும் கூடும் நேரம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க பிறக்கக்கூடிய குழந்தை ஹெல்த்தியா பிறக்கணுங்கிற அளவுக்கு உணவு எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த குழந்தையும் ஊனமாவும் பிறக்கல. அந்த காலத்துல பார்த்தா எந்த வசதியும் இல்லை, போக்குவரத்து வசதி இருந்து எதுவுமே இல்லை. மனிதன் அமைதியாக சந்தோஷமா வாழணும்னு நினைச்ச எந்த ஒரு மனிதனுக்கு, யாரும் ஒரு மனிதனுக்கு எண்ணம் தோண்டிதான் சக்கரத்தை கண்டுபிடிச்சு போக்குவரத்து வசதியெல்லாம் வந்துடுச்சு. பாத்தீங்களா? அப்பெல்லாம் அந்த காலம் நடந்து போயிட்டு இருந்தான், கஷ்டத்துல இருந்தான். ஆனா யாரும் ஒருத்தருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போறதுக்கு கால் வலிக்குது அப்படின்னாலே, கால் வலியை விட ஆராய்ச்சியில் என்ன சொல்லுது, யாரோ மரத்துல ஏறி கீழே விழுந்துட்டானா அவனுடைய நோயை பிறப்பதுக்கு இன்னொரு தூக்கிட்டு போறதுக்கு கொஞ்சம் வசதி இல்லையே நினைக்கும் போதுதான் அவங்களுக்கு இயல்பாக தோன்றிய எண்ணம் மரப்பட்டையை வச்சு படுக்க வச்சு இழுத்துட்டு போறதா தோணுச்சு. அதுக்கு பிறகு ஒரு சக்கரத்தை வச்சு போட்டு போன்றது. அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த போக்குவரத்து அதிகமாயிடுச்சு. எந்த மனிதன் அடுத்தவனுடைய துன்பத்தை தீர்க்க முயற்சிக்கிறானோ அவனுக்கு அப்பொழுது உள்ளுணர்வு தோன்றுவதுதான் இப்ப இருக்கிற கண்டுபிடிச்சிட்டு நாம கேட்டிருக்கிற ஒரு அமைப்பு போறான். உலக லெவல்ல மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. உலக லெவல்ல ஒன்றா சேரக்கூடியாலையும் வளர்ச்சி வந்துருச்சு. உட்கார்ந்த இடத்துல உலகத்துல எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குற அளவுக்கு வந்துச்சு. ஒரு 10, 20 வருஷம் முன்னாலோடப்போ ரொம்ப அதிகமா வந்துருச்சு. உட்கார்ந்துலேயே உலகத்தை பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சுட்டு எங்கேயோ விளையிற பொருளை எங்கேயோ உற்பத்தி பண்ணுற பொழுது இங்க இருக்கிற கிராமத்திற்கு ஒரு பையன் போன்ல ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்துருது. உலகமே ஒரு நிலையில வந்து சேரக்கூடிய வந்துருச்சு. அத்தகைய அற்புதமான ஒற்றுமை அப்படிங்கிறாரு. எங்கேயோ விளைஞ்சது, எங்கேயோ உற்பத்தி பண்ணிடுது. ஆனா எங்கேயோ கிராமத்தில் உட்கார்ந்து இருக்கிற உடனே இவன் நுட்பம் வாங்கக்கூடியது அளவுக்கு வந்திருக்குன்னா, அப்ப எந்த அளவுக்கு எந்த பொருளையும் எங்கேயும் மாத்தலாம்னு வரும்பொழுது அப்ப உலகத்துல போராட்டம் வர வேண்டியது இல்லையே. அவங்களும் தனித்தனியா உழைச்சி சம்பாரிச்சு அவங்கவுங்க செஞ்சாங்கன்னா அற்புதமா வந்துடலாம் இல்லையா? அப்ப அந்த ஒற்றுமை நிலை மாறறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுதான் மகரிஷி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது. யாரு மற்றவங்களுக்காக வாழலாம் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை அற்புதமான மாற்றத்தை கொடுக்கறது. யாருக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க, அறிவே படிப்பே இல்லாத போது அவன் அறிவு புதுசா எடுத்துக்கல, தனக்கு மேல ஒரு சக்தியை நம்பினான். தான் தப்பு பண்ணா எனக்கு தண்டனை வந்துடும், எனக்கு நல்லது செய்தா நல்லது கிடைக்கும், மொட்டை அப்படியே நம்பினான். அந்த ஒரே நம்பிக்கை இருந்ததுனால அந்த காலத்துல அவனுக்கு எந்த வித இதுவுமே இல்லை. ஆனா அறிவு மேல வர 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 என்ன பண்ணுதுன்னா, நாங்க யார் என்னன்னாலும் பண்ணலாம், அங்க கோயில்ல போய் ஒரு 10 லட்சம் ரூபாய் படம் தப்பிச்சுக்கலாம்னு சொல்லுது. அது மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டது. அதற்கு காரணம் என்னன்னா, ரொம்ப சிம்பிளா ரமண மகரிஷி சொன்ன ஒரு வார்த்தை தான், நான் யார் என்ற தத்துவம் உணராத நிலை. அதான் ரொம்ப சிம்பிளா. உலக அமைதிக்கு வழி ஒன்னே ஒண்ணு, நான் யார் என்ற தத்துவம் உணர்ந்தால் மட்டும்தான் உலக அமைதி கிடைக்கும், தனி மனித அமைதி கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. எத்தனை பயிற்சி என்ன கொடுத்தீங்கனாலும் அது சப்போஸ் ஒரு கிராமத்தில் இருக்கிற பையனுக்கு ஒரு இன்ஜினியரா பண்ணி விட்டுறோம், நல்ல இன்ஜினியரா வந்துடுறான், நல்லா ஆர்கிடெக்டா நல்லா சம்பளம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஆனா அவனுடைய கல்யாணம் ஆனோடனே கணவன் மனைவி ஒன்று சேராம கொஞ்ச நாள் பிரிஞ்சிடுறாங்க, குழந்தைகள் ஊனமுள்ளதா பிறக்கிறது பார்க்கறோம். அதற்கு காரணம் என்னன்னா, தன்னுடைய அறிவில் கிடைத்த ஒரு செயலை செய்யும் போது இது நான் செய்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கும், அவனுக்கு ஈகோ வந்துடும். நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாவே ஈகோ வந்துடும்.
அது மாதிரி மகரிஷி கிட்ட ஒருத்தர் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம் குறைவு, கொஞ்சம் அடுக்குமாடி கட்டடம் கட்டிட்டாரு. மகரிஷியிட்ட வந்து அவர் கூட்டி கொண்டு போய் அங்க ஒரு தராசனம் பண்ண சொல்லி அதை நான் கட்டினேன்னு சொல்றாரு. அப்ப மகரிஷி நான் கட்டுறேன்னு சொன்னோடனே அவர் பாக்கெட் இருக்கிற பேனாவை எடுத்து இது நீயா செஞ்ச அப்படின்னு கேட்டார். ஐயோ இதுக்கு எப்படிங்க தெரியாது? அப்ப இந்த பேனா இல்லாம தான் கட்டணம் கட்டியிருப்பியா? அப்ப இந்த பேனா நீயே செய்யல, அப்ப நான் கட்டுறேன்னு கட்டணம் சொல்றேன். இந்த பேனாவுடைய எந்த உறுப்பு நீ கண்ணுல அதுல இருக்கிற இங்கு நீ கண்டுபிடிக்கல, வேறொருத்தர் உழைப்புல தான் நீ எடுத்து உன்னுடைய வேலையை செய்திருக்கிற. அதே மாதிரி அந்த கட்டடத்துக்கு வேணும் ஒவ்வொரு பொருளை எடுத்து பார்த்தா கோடிக்கணக்கான பேருடைய உழைப்பு, லட்சக்கணக்கான பேர் உழைப்பு இருக்குது. ஆனா நான் தான் கட்டினேர் வரும்போது அங்கு அறிவு வேலை செய்வதில்லை. அவங்களுடைய மனம், அந்த ஈகோ, தன்முனைப்பு என்ற ஒரு செயலுக்கு வரும்போது தான் தனது என்ற எண்ணம் வந்தோடனே அவங்களுக்கு அந்த இயல்பாக வரக்கூடிய 6 குணம் வந்துடுது. தான் என்ற அதிகாரப்பட்டும் தனது என்ற பொருள் பட்டும் வந்துச்சுனாவே அவங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய செயல்கள் பூராமே எதிர்மறையாக தெரியும். அந்த வகையில வந்ததுதான் சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவிச்சு, உயர்வதால் மனம் பால் வஞ்சம் என்ற 6 குணங்கள். அந்த 6 குணங்களும் கிடைச்சதுனால வந்த விளைவுகள் தான் இப்ப இருக்கிறத போற பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு என்ற பஞ்சமா பாதகங்கள். இப்ப நான் காலையில ஒரு டிவி எடுத்து பார்த்தோம்னாவோ, சினிமா டிவி பேப்பர் நியூஸ் பார்த்தோம்னாவோ இந்த 5ல் ஒரு செயல் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த 5ல் ஒரு செயல் இருந்தே இருக்கும்போது அப்போ எந்த ஒரு மனிதனும் தன்னை உணராத நிலையில் மற்றவங்களை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தெரியறது. அதனாலதான் ரொம்ப சிம்பிளா நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு ரமண மகரிஷி அப்படியே இருந்தாரு. அதே மாதிரி வேதாத்திரி மகரிஷி நான் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க அப்ப தெரியும் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் ரொம்ப சிம்பிளா நம்ம தவம் கட்டுறவங்க அதிகபட்சமா எந்த தவம் நடந்ததுனா தவம் முடிச்சுட்டாலும் நம்ம நான் யார் என்ற ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வரணும்னா உடனே டக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியறது. அம்மா அப்பா ஞாபகம் வரும், அல்லது தாயக்கூடிய தொழில் ஞாபகம் வரும், அல்லது இந்த பொறுப்பில் இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வரும். ஆனா அதையும் கடந்து இந்த உடலா அப்படின்னு கேள்வி கேட்டா அது சந்தேகம். இந்த உடல் இல்லை, இது என்னுடைய உடல் அப்படின்னு சொல்லுகிறோம். என்னுடையன்னு சொல்லியிருந்தாவே இது நம்ம உடல் கிடையாது, வேற ஒருத்தருது அப்படின்னு அது இறையனுடைய வெளிப்பாடு. அதாவது என்ன சொல்றாங்க, நான் யாருங்கிறது படைக்கும் பொருள் படைப்பவன் இரண்டும் ஒன்று நிலை வரும்போதுதான் அவன் நான் என்ற சக்தியை உணர்ந்துகிறான். அதைத்தான் ரொம்ப சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றார். கற்புலனால் காணுகின்ற பொருட்களோட கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம், அகம் வரத்திலயமாகும் அனுபவம் பேரின்பம், அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனம் அன்றோ அப்படிங்கிறார் மகரிஷி. ரொம்ப சிம்பிளா சொல்றார். நீங்க பார்க்கும் பொருள்களில் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும் பொருள்களில் பார்க்கும் உயிரில் அனைத்துமே ஒன்றுமில்லாத ஒன்று சுத்த வெளிதான் அதுவாக வந்திருக்கிறது. அப்படின்னா இயல்பாகவே குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா கூட பிறந்தவர்கள் மற்றவர் எல்லாமே இறைவனுடைய தன்மாற்றம் தான். அப்படின்னா எல்லாமே தெய்வமாக தோன்றுவார்கள். அப்படி எல்லாமே தெய்வமாக தோன்றினால் அந்த ஒவ்வொரு உணர்வுகளும் வரும்போது ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்துக்கு தீங்கு செய்யுமா அப்படி ஒரு எண்ணம் இயல்பாக வரும். அந்த முறையில நாம 2 குணமுள்ளவர்களாக மாறுவார்கள் சொல்றார். அது மாதிரி ஒரு உணர்வு நிலை வந்துட்டாவே அந்த உணர்வு நிலை சுத்த வெளிதான் அனைத்துமாக வந்திருக்கிறதுன்னு உணர்ந்த நிலையிலேயே நாம் யாராச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளை பத்தி குறை சொன்னாவோ அதோட ரொம்ப சிம்பிளா சொல்றது குடும்பத்துல சொல்லுவாங்க. குடும்பத்துல ஒரு 4-5 பேர் இருக்கணும்னு வச்சுக்க. 4-5 பேர் இருக்கும்போது நாம போறோம் வீட்டுக்குள்ள போகும்போது நம்ம வீட்டு உறுப்பினர்கள் அவர்கள் நிற்கும் நிலை, உட்காரும் நிலை, படுக்கும் நிலை, நடக்கும் நிலை, பேசும் நிலை, செய்யும் நிலை நமக்கு கொஞ்சம் பொருந்தாததாக தெரிஞ்சா நம்மளுக்கு என்ன தோணும்? அவங்க மேல கோபம் வரும். வருதுங்களா இல்லைங்களா? நம்ம பையனே நம்ம போறோம், பொண்ணும் அவங்களுடைய உட்கார்ந்துருக்க பொசிஷனே ஒரு மாறுபாடா இருந்துச்சுன்னா உடனே நம்மளுக்கு என்ன வருது? கோபம் வருதா இல்லைங்களா? அவங்களுடைய பேசக்கூடிய செயலே கோபம் வருதா இல்லைங்களா? நம்ம பையனே யாரோ ஃப்ரெண்டோடு சேர்ந்துட்டு ஒரு முடிய வேற மாதிரி வெட்டிட்டு இருந்தா உடனே பார்த்தா என்ன கோபம் வருது இல்லைங்களா?
இப்போ இந்த இடத்துலதான் மகரிஷி ரொம்ப கூர்ந்து கவனிக்க சொல்றாரு. ஒரு குடும்ப உறுப்பினர்கள் இவர் என்ன குணம் இருக்கிறாரோ அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரிதான் அவருடைய தாய் தந்தை அமைது, வாழ்க்கை துணை அமைது, குழந்தைகள் அமையுது, எல்லாமே இணையுது. அதை உணராமல் அவங்களுக்கு குறைகளை மட்டும் பார்க்கக்கூடிய தன்மை எப்போ வருதுன்னா அவர்கள் தெய்வம் என்ற உணர்வு இல்லாத நிலையில, அந்த தெய்வம் என்ற உணர்வுல எப்போ வரும்னா தெய்வம் உருவமற்றது, அரூபமானது, நமக்குள்ள இருக்கிற குறையை தானா வந்து நேர்ல சொல்லாது. எந்த தெய்வமே நம்மகிட்ட குறை வந்து நேர்ல சொல்லாது. அதனால எனக்கு இது மாதிரி ஒரு மனைவியை அமைச்சு அந்த மனைவி செய்யற செயல் மூலமா என்கிட்ட கோபங்கிற ஒரு மோசமான குணம் இருக்குது சுட்டி காமிக்கிறது. அப்ப என்னோட இப்படி கோபம் என்ற அந்த குணத்தை சுட்டி காமிச்ச என்னுடைய மனைவி வாழ்க வளமுடன், இந்த கோபத்தை சுட்டி காமித்த என்னுடைய குழந்தை வாழ்க வளமுடன், இந்த கோபத்தை சுட்டி காட்ட என்னுடைய தாய் தந்தை வாழ்க வளமுடன், இந்த கோபத்தை சுட்டி காமித்த என்னுடைய உறவுகள் வாழ்க வளமுடன், என்னுடைய கோபத்தை சுட்டி காமித்த என் நண்பர்கள் வாழ்க வளமுடன் சொல்லக்கூடிய மனோநிலை எப்போ வருதோ அப்பதான் நம்முடைய எல்லா இடத்திலையும் எல்லா பொருளிலும் இறையே இருக்கின்ற உணவுகள் கிடைக்கும் போதுதான் உலகத்துல அத்தனை பொருள் ஒரே மாற தெரியும், அத்தனை உயிரினும் ஒரே மாற தெரியும். அது மாதிரி வரும்போது என்ன தளவுல அவங்களுக்கு உதவலான்னு தோணுமோ ஒழிய துன்பம் கொடுக்கலான்னு தோணாது. அதுக்குதான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு எண்ணம் தரும்போது, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தங்க? துன்பம் தரமாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும்னா யாரு எனக்கு எந்த வகையில எந்த ஏங்கிள் துன்பத்தை கொடுத்தாலும் அவங்களை மன்னித்து விடுவேன். ரொம்ப சிம்பிளா அந்த மனம் இயல்பாகவே மனத்தில் அந்த எண்ணம் தோணும். அது மாதிரி எண்ணம் தோணும் போது மன்னித்து விடுவேன்னு சொல்றாரு. அதே மாதிரி துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்ப என்ன அர்த்தம்? யாரு துன்பப்படுகிறார்களோ அவளுக்கு உதவி செய்தோம்னா உதவுறன்னு ஆகுது. அந்த உணர்வு நிலை வர்றதுக்கு என்ன விரை அப்படின்னு சொன்னா பயிற்சியா கொடுத்துருக்கிறது நம்முடைய உடற்பயிற்சி மூலம். நம்ம மனிதன் தோன்றியது பஞ்சபூதங்கள்ல இருந்து ஓரறிவுல இருந்து 5 அறிவு வந்து 6வது அறிவு மனிதன்தான். அத்தனை உயிரினங்கள்லையும் அதிகமான உயிரினங்கள் ஒரு சிலது மட்டும்தான் தாவர உணவை சாப்பிட்டுருக்கு. மீதி எல்லா உயிரினங்களுமே இன்னொரு உயிரை கொன்றுதான் சாப்பிட்டுருக்கிறது. இன்னொரு உயிரை கொண்டு சாப்பிட்டதுமல்ல அவருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிச்சிருக்குது, அதுக்கு துன்பத்தை கொடுத்துருக்கிறது. அப்போ அத்தனை ஜென்மங்கள்ல இருந்து வந்த நம்மளுக்கு அந்த குணம் தானே இயல்பாக இருக்கும். அதனுடைய பிறர் சுதந்திரத்தை பறித்தல், பிறர் துன்பம் கொடுத்தது இயல்பு தானா இருந்திருக்கும். அதை நம்ம உணராத நிலையில தான் நாம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா மகரிஷி கொடுத்தபடி உடற்பயிற்சி முழுசா செய்யும் போது ஒவ்வொரு செல்லிலையும் அந்த இன்டியூஷன் ஏற்பட்டுச்சுன்னா எந்த பதிவு எதனுடையது என்று விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, ஓரறிவு தாவரத்தினுடைய பதிவு நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு பையனை பார்த்து ஏன்டா மரமா நினைக்கிறேன்னு சொல்ற மாட்டீங்களா? அப்போ ஓரறிவு தெரிவு பாவம் அந்த பதிவு நமக்குள்ள இருக்குது. ஒரு குழந்தை ஏதாச்சும் கேள்வி கேட்டு பாருங்க, அப்படியே புழுமான் நின்றுவான். ஏன்டா புழுமான நின்றன்னு சொல்றாங்கல்ல, அப்ப ஈரறிவு புழுனுடைய பதிவு நமக்குள்ள இருக்குது. ஒரு 4-5 குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை நல்ல சுறுசுறுப்பா என்ன சொல்றோம், என் குழந்தை எறும்பு மாற எப்பவுமே தேனி மாற சுறுசுறுப்பா இருக்காருன்னு சொல்றோம். அப்போ 3 அறிவு இருந்த அந்த பதிவு அந்த குழந்தைக்குள்ள இருக்கிறது. அதே மாற ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றோம், பாம்புக்கு பல்லுலதான் விஷம், ஆனா மனுஷனுக்கு அப்ப 4 அறிவு பாம்பனுடைய விஷம் இருக்குதா? அதற்கு மேல நம்ம குழந்தைகள் என்னன்னு பேசுறோம், திட்டுறோம். அப்ப 5 அறிவு ஜீவனுடைய குணம் இருக்குதா? அதற்கு மேல மகரிஷி சொல்றாங்க, என்ன களிமண் நாட்ட உட்காந்துருக்குற நீ? அப்போ அந்த பஞ்சபூதங்களுடைய அந்த தண்ணி இயல்பாக இருக்கிறது. இந்த பதிவுகள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில், குறைகளுக்கு காரணம் பழைய சமுதாயம். அந்த பழைய சமுதாயம் நமக்குள்ள இருக்குதுங்கிறது எப்ப தெரிஞ்சதுன்னா மனவளக்கலை பயிற்சிகளை வந்து மகரிஷி கொடுத்த அந்த உடற்பயிற்சி நம்ம செய்யும் போதுதான் அதனுடைய உணர்வை பெற முடியக்கூடிய தன்மை வருது. ஆனா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் உலக நல வேள்வியை நடத்துறோம், ஒரு சங்கல்பம் எடுக்கிறோம். என்ன சங்கல்பம் எடுக்கிறோம்? ஜனவரி 1 யாரோ சங்கல்பம் எடுக்கிறோமா இல்லைங்களா? இந்த வருஷம் பூரா நான் இப்படி இருக்கணும், இப்படி மாறணும்னு நினைக்கிறோமா இல்லைங்களா?
அது மாதிரி செய்யத அந்த சங்கல்பம் எடுத்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் செய்ய முடியுதான்னு பார்த்தோம்னா ஒரு 100 பேர் எடுத்தாங்கன்னா ஒருத்தர் தான் ஓரளவுக்கு, ஒருத்தர் கூட வராங்கன்னா சொல்ல முடியல. அப்போ அந்த சங்கல்பம் எடுக்கக்கூடிய ஒரு நிலைன்னா நம்ம ரொம்ப சிம்பிளா உடற்பயிற்சியை செய்யும்போது விலங்கின பதிவுகளிலிருந்து வெளியே வருகிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம விலங்கின பதிவிலிருந்து வெளியே வந்திருக்கிறது ஆராய்ச்சி நிறைய வந்துருச்சு. ஏன்னா ஆலியார் நடத்தக்கூடிய இந்த 1 மாச பயிற்சியிலையும் 15 நாள் பயிற்சிகள்லையும் எத்தனையோ மாணாக்கர்கள் நம்முடைய அப்பா அம்மா பேச்சா கேட்காம என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கவங்க அந்த 15 நாள் பயிற்சியிலேயே வெளியே வந்திருக்கிறாங்க. அவருடைய யூடியூப்ல அவங்களுடைய அனுபவ உரையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா அதுல ஒன்றி உள்ள போனதுனால அது ஒரு சடங்கா செய்யாம அது எப்படி பசி இருக்கும்போது உணவு எவ்வளவு தேவைன்னு செய்யறோமோ அந்த வகையில் அந்த உணர்வு நிலையில செய்யும் போதுதான் அதுல இருந்து நம்ம வெளியே வர ஆரம்பிக்கிறோம். உடற்பயிற்சியில ரொம்ப சிம்பிளாவே மகரி சொல்லுவாங்க, நாடி சுத்தியும் மூச்சு பயிற்சியும் தரவா செய்து இடகளை பிங்களை மறைஞ்சு சுழுமுனை ஆக்டிவேட் ஆனாவே உள்ளுணர்வு இயல்பா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இடகளை பிங்களை மறைஞ்சு சுழுமுனை ஆக்டிவேட் ஆனாவே ரொம்ப மனம் பேதலிச்ச குழந்தைகளுக்கு, கொஞ்சம் உடம்புக்கு உபாதை உள்ள குழந்தைகளுக்கு அந்த பயிற்சி மட்டும் தனியா ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை செய்ய வச்சோம்னாவ ஆனா அவங்களுக்கு வெளியே வரது நம்ம உணர்வா தெரியும். உடல்ல இடகளை பிங்களை சுழுமுனைங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க மகிழ்ச்சி. இடகளை என்பது அம்மானுடைய குணம் ஓடக்கூடிய ஒரு உயிர் நாடி, பிங்களை என்னது அப்பாவுடைய குணம் ஓடக்கூடிய உயிர் நாடி. அந்த உயிர் நாடி ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி நினைச்சு பார்த்தோம்னா அவங்க எவ்வளவு கோவப்பட்டாங்க என்ன பண்ணாங்களோ அந்த செயல் பூரா நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுதான் நம்ம ரொம்ப சிம்பிளா அந்த இடகலைங்கிறது வலதுகால் பெருவரல் ஆரம்பிச்சு இருதயத்துக்கு போய் தலையில சந்திர மண்டலத்துக்கு போய் இடது மூக்கு இடது கையில முடியுது. நம்ம இடகளை நாடி சுற்றி செய்யும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா அது இயல்பாக தெரியும். அதே சமயத்துல பிங்களை என்பது இடதுகால் பெருவரல் ஆரம்பிச்சு இருதயத்துக்கு போய் சூரிய மண்டலம் மூளைக்கு போய் வலது மூக்குலி வலது கையில முடியும். அப்படி அந்த உயிரோட்டம் தினம் 1.5 மணி நேரம் மாறி மாறி போயிட்டே இருக்கு. ஞாயிறு செவ்வாய் வியாழன் சனி இந்த 4 நாளும் காலையில பிங்களை ஆரம்பிக்கும், சூரிய நாடை ஆரம்பிக்கும். திங்கள் புதன் வெள்ளி இது காலையில் 6 to 7:30 இடகளை ஆரம்பிக்கும், சந்திரன் நாடி ஆரம்பிக்கும். அது மாதிரி ஆரம்பிக்கும். 1.5 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் ஓட நம்மளுடைய அம்மா குணம் அப்பா குணம் வெளிப்படுது. அதனால குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில் குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம்னால அப்பா அம்மா என்ன செயல் செய்தாங்களோ அந்த செயல்ல நம்ம இருந்துகிட்டே இருப்போம். அதிலிருந்து மாற்றம் வர்றதுக்காகத்தான் இது ரெண்டையும் ஆழ்ந்து செய்யும் போது 2 மூக்குல 1.5 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் சுவாசம் வந்துருந்தது அப்படியே மாறி 2 மூக்குடி ஈக்குவலா சுவாசம் வர ஆரம்பிக்கும். அப்படி 2 மூக்குடி ஈக்குவா சுவாசம் வர்ற அளவுக்கு நாடி சுத்தி செய்து நம்ம ஆழ்ந்து அப்படியே செய்தோம்னா 2 மூக்கும் ஃப்ரீ ஆகும் போது நம்முடைய உயிரோட்டம் எங்க இருக்குன்னா மூலாதாரம் டு ஆக்னை தண்டுவட சுத்தி செய்யற பார்த்தீங்களா, நாடி சுத்தியும் தண்டுவட சுத்தி. அப்போ அந்த ஆற்றல் அது மாதிரி வரும்போது நம்முடைய நாக்கு மூக்கு கண்ணு காது தோல் மூலமா என்ன நாம அனுபவிச்சு இன்பம் நினைச்சு அதிகமா அனுபவிச்சு துன்பப்படுறோமோ அதுல சிக்காம வெளிவருவோம். ரொம்ப சிக்கிறதுன்னா நாக்கு சுவையா இருக்குன்னு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகிறோம், நாம துன்பத்துல சிக்கிறோம். மூக்குல வாசனை கொஞ்சம் நல்லா பிடிச்சுதான் இருக்குன்னு அதை அனுபவிச்சோம்னா நம்ம தலைவலியில சிக்கிறோம். கண்ணு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு டிவி கண்டினியூவா பார்த்தோம்னா உடனே கண்ணு எரிச்சல்ல சிக்கிறோம். அதே மாதிரி காதுல ஓசைய நம்ம மெலோடியஸா கேட்காம ஹோம் தியேட்டர் போட்டு கேட்டோம்னா உடனே தலைவலி வந்து அவர் சிக்கிறோம். தோல்ல அருமையான ஒரு கதர் கொடை அனுபவிச்சோம்னா எப்படி இருக்கும், அதே கம்பளி போட்டோம்னா எப்படி இருக்கும். அப்ப நம்ம நாக்கு மூக்கு கண்ணு காது தோல் மூலமா என்ன அனுபவிச்சு இன்பம் என்று நினைச்சு அதை அதிகமா அனுபவிச்சு துன்பமா மாறறோமோ அதை நம்ம சுழுமுனை ஆக்டிவேட் ஆகும்போது வெளியே வந்துடுவோம். இடகளை பிங்களை மறைஞ்சு சுழுமுனை ஆக்டிவேட் ஆகும்போது நம்முடைய குருகுணம் அல்லது தெய்வ குணம் இறங்கும். அப்ப இறங்கும் போதே ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க, சாப்பாடு பரிமாறிடுறாங்க, உங்களுக்கு எந்த உணவு கொடுக்குறாங்க அந்த உணவு படிவாரும் போதே கண்ணுல பார்த்தோம்னா தெரியும் கண் செல்கள் முதலே அதனுடைய உணவுனுடைய கலரு மற்றதெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்குது. அது ரிசீவ் பண்ணோன்னு அடுத்த நிமிஷம் நாக்கு இந்த உணவு இந்த சுவையை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லி தூண்டி விட்டு சாப்பிட விடத்தை ட்ரை பண்ணும்.
ஏன்னா முதலே அது உணவு சாப்பிட்டு பழகம் இருக்கும். அப்ப நாக்கு செல்லு அது தூண்டி விட ட்ரை பண்ணும். மூக்கு வாசனையா இங்க உட்காந்து நம்ம இத்தனை பேசிட்டு இருக்கோம், ஒரு 5-6 வீடு கழிச்சு ஒரு இடத்துல ஒரு நல்ல வாசனையான வடை போட்டு வாசம் வந்தா என்ன விடுது, உடனே சாப்பிடலாம் என்ன வருது பார்த்தீங்களா? அந்த அந்தந்த செல், நாக்கு மூக்கு கண்ணு காது தோல், எந்த செல் முதல் ரிசீவ் பண்ணிச்சோ அந்த ரிசீவ் பண்ணத்தை அதை முழுசா அனுபவிக்கலான்னு ஆர்வத்தை தூண்டும். ஆர்வத்தை தூண்டும் போதே நாம இடங்களை பின்களை பயிற்சி பண்ணி இருந்தோம்னா நம்முடைய உணர்ச்சி மறைந்து அறிவு விளங்கும். எந்த உணர்ச்சி? இந்த சுவைக்கலாங்கிற உணர்ச்சி மறைந்து இதனால இந்த துன்பம் வந்துருச்சு, ஆனால் நீங்க இந்த அளவுக்கு மேல யூஸ் பண்ணுவானா சொல்லும், இயல்பாக சொல்லும். அத உணர்ச்சியை மறைந்து அதை அலட்சியப்படுத்தாம அதிலேயே நிற்கக்கூடிய தன்மை இயல்பாக சுழுமுனை நாடிகளை வரும். ரொம்ப சிம்பிளான பயிற்சி. இடகளை பெண்களை மாதிரி சுழுமுனை ஆக்டிவேட் பண்ணி நாம் செய்யக்கூடிய செயல்ல இந்த 5 புலன்கள்ல சிக்கி துன்பத்துல மாட்டாம நோய் இல்லாம வாழக்கூடிய தன்மை இயல்பாக ஏற்று கொடுக்கும். எவ்வளவு சிம்பிளா வேற யாருமே சொல்லிக் கொடுக்கல. அதே சமயத்துல பழைய காலத்துல நாங்கள்லாம் அந்த யோகத்தில் கலந்துக்கும் போது 15 நாள் 20 நாள் விரதம் இருக்கணும். பயங்கரமா விரதம் இருந்து இருந்து வெளியே வரணும். அப்படியெல்லாம் ரொம்ப கடுமையான விரதங்களை கொடுத்தாங்க. ஆனா இப்போ மகிழ்ச்சி ரொம்ப எளிமையா பிடிச்சதுனால நம்ம என்ன பண்றோம், ரொம்ப சீப்பா நினைக்கிறோம். அப்போ நாடு சுத்தி முடிச்சு ரெண்டோட சுத்தி செய்யும் போது ஏற்படக்கூடிய உணவுல யாருக்கு ஆக்னை கிடைக்குதோ, ஆக்னை கிடைக்குதுன்னு என்ன சொல்றாங்க, நான் ஆக்னில் தவம் நிறைய பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா மகிழ்ச்சி சொல்றாரு ஆக்னில் நல்லா தவம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா, விவேகானந்தர் வாழ்க்கையில அவர் அமெரிக்காவர் போயிடுவாரு. அவர் நிறைய அந்த குறிப்பிட்ட டேட்டில் நடக்குன்னு நினைச்சு அந்த டேட் தள்ளி போயிடும், அந்த சிகாகோ மீட்டிங். ஆனால் அங்கே 2 நாள் இருந்து கொண்டு போன பணம் பூரா தீர்ந்துடும். அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பாரு. பணம் இல்லை ஒன்றும் அன்னைக்கு எழுது பொழுதுபோக்கணும் தெரியல போயிட்டே இருப்பாரு. அப்ப போயிட்டு இருக்கும்போது போற வழியில ஒரு 5 பேர் மாணவர்கள் பலூனை கட்டிட்டு துப்பாக்கியில சுட்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த பலூன் சுட பார்ப்பான். 1/2 மணி நேரம் நின்று பார்த்துட்டே இருப்பாரு. ஒருத்தர் கூட ஒரு பலூனு கூட சுட முடியாது. இவர் 1/2 மணி நேரம் பார்த்துட்டே நின்று இருந்தவர் உடனே அந்த பையன்கிட்ட போய் செலை ட்ரை அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் உடனே அவங்க இவனுடைய உடையும் பார்த்துட்டு ஒரு சாமியார் ரொம்ப பக்கிரியமா இருக்கு என்ன செய்வான்னு சொல்லிட்டு எதுக்கும் ஆன்சரே பண்ண மாட்டாங்க. ஆனா மறுபடியும் திருப்பி திருப்பி கேட்டு வாங்கிட்டு அப்படியே ஒரே நிமிஷம் தான் பார்த்துட்டு பட்டு 5 அடிச்சிருவாரு. அடிச்சோன்னா அவர் சொல்றாரு, இவர் ரொம்ப துப்பாக்கி சுட்டு பழகினவர் அப்படின்னு சொன்னானா அவர் சொல்றாரு, இல்லப்பா, அதாவது அமைதியா சந்தோஷமா எப்பவும் வாழக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இந்தியாவிலிருந்து நான் வந்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, அமைதியாவும் சந்தோஷமாவும் குறைவான வசதியை வைத்துட்டு ரொம்ப சந்தோஷமா வாழக்கூடிய இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன். எங்களுக்கு ஒரு வேற சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய புண்ணியம். இந்த துப்பாக்கி நான் எங்க பார்த்தேன், இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை துப்பாக்கிய. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் துப்பாக்கியே பாக்குறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல, ஆனால் நீ என்னதான் பண்றீங்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வாட்ச் பண்ணேன். ஆனா தெரியாதனமா திருப்பி சுட்டுட்டா தன்னையே சுட்டுற மாதிரி வந்துடும் இல்லையா? ஆனா அவங்க என்ன செய்யறாங்கிறத அந்த ட்ரிக்கர் எல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணாங்கிறது ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துருந்தேன். எங்களுக்கு ஒரே ஒரு பழக்கம், இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே எந்த ஒரு செயலை கவனிச்சுக்கோங்கன்னா அடுத்த நிமிஷம் அதுக்குள்ள நாங்கள் ஒன்றி போயிடுவோம். எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அது மாற எந்த செயலையும் நாங்க மனம் ஒன்றி செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த வகை யோக நிலையை பெற்ற இந்திய மக்கள்ல இருந்து நான் வந்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு. ஆனால் நான் ஒரே நிமிஷம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அப்பவே இந்திய மக்களுடைய பெருமையை அவர் வெளி சொன்னால் அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாம் இவங்க எல்லாமே எந்த வித இவங்களும் அப்படிதான் பரப்பி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் பஞ்ச பரதேசி சோத்துக்கெல்லாம் செத்துட்டு இருக்காங்க பரப்பி வச்சிருக்கிறாங்க. அதை மாத்துறதுக்கு தானே விவேகானந்தர் இந்தியா அப்படி இல்லை, ஆன்மீகத்துல சிறந்த நாடு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி சொல்றதுக்காக தான் அவர் போயிருந்தாரு. அதே வேதாத்திரி மகரிஷி 1972 வரைக்கும் தான் கண்டுபிடிச்ச அத்தனை செயலையும் இந்தியாவிலிருந்து சொன்னா நம்ம வழி அதிகமா வராதுங்கிறதுக்காக தான் அவர் 72 வயசுக்கு மேல அவர் அங்க போய் இதை எடுத்து சொல்றாரு. அப்ப எடுத்து சொல்லும் போது அவங்க சும்மா வாழ்க வரணும்னு ஒரு வார்த்தைக்கு நாசா சயின்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவங்கள்ட்ட சொல்றாரு, சரி பரவாயில்ல, இந்த வார்த்தைக்கு என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு 2 பயிற்சி மட்டும் அவங்க கொடுக்குறாரு. ஒண்ணு, ஒரு முள்ளு செடிக்கு வந்து அதை வைக்க சொல்றாரு, கத்தாழை செடியை வைக்க சொல்றாரு. இன்னொரு, இது வரைக்கும் பூக்காத ஒரு பூச்செடி இருந்தா கொண்டாந்து வைன்னு சொல்றாரு.
அதை ரெண்டையும் கொடுத்துட்டு ரெண்டையும் டெய்லி நான் இங்க 15 நாள் பயிற்சிருக்கிறேன், 15 நாள் வாழ்த்துவேன், அதுல மாற்றம் வந்தால் ஏத்துக்குன்னு சொல்றாரு. அதே சமயத்துல உடற்பயிற்சியினுடைய விளக்கத்துக்காக யாராச்சும் மார்பக புற்றுநோய் இருக்கிற ஒரு நோயாளி இருந்தா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர சொல்லி அந்த அம்மாவை அவங்களுக்கு ஆக்ன தேய்ச்சி கொடுத்து, சாந்தி தேய்ச்சி கொடுத்து, திரிய தேய்ச்சி கொடுத்து, அந்த அம்மாவுக்கு உள்ளங்கையில் ஆற்றலை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு அந்த மார்பக புற்றுநோய் பாசஸ் கொடுன்னு அந்த அம்மாவுக்கு பாசஸ் கொடு சொல்றாரு. உன்னுடைய ஆற்றல் எடுத்து நீயே பாசஸ் கொடு. உன்னுடைய உடலுடைய ஆற்றல் எல்லா வகையான மாற்றத்தையும் செய்யக்கூடியது. காரணம் என்ன, பழைய காலத்துல எந்த இடத்துல ஒரு வெட்டு விழுந்துட்டாலும் அந்த வெட்டு விழுந்த இடத்த சரி பண்றதுக்கு உடனே தானா இயக்கம் தானா செய்திருது. மருந்து மாத்திரை சாப்பிட்ட காலமே இல்லை. ஆனா இப்பதான் நீயே செய்யன்னு சொல்றாங்க. அந்த 15 நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த ரோஜா செடியும் பூத்துருது. கள்ளியினுடைய செடி மேல ஒரு தளிர் வரும்போது முள் இல்லாம வருகிறது. கள்ளியில துளிர் வந்தா முள்ளோட தான் வரும், ஆனா முள் இல்லாம துளிர் வருது. இப்ப இதை ரெண்டையும் ஏற்றுக்க மட்டும்தான் வாழ்க வளம்னு வார்த்தை ஒரு மந்திர சொல்வதை ஏற்றுக்கிறாங்க. மனிதனுடைய உடல் இருக்கக்கூடிய உயிர் காந்தம் என்ற சக்தி எடுத்து நோயை தீர்க்கும் முனைவதை ஏற்றுக்கொள்கிறார். மார்பக புற்றுநோயை கிளி பண்ண முடியுதுன்னு சொல்லி செஞ்சிடறாங்க. அப்ப மகரிஷி இது மாதிரி ஒவ்வொன்றும் செஞ்சிருக்கிறாங்க. அதை நாம இப்ப நான் இந்த கேள்விப்பட்டதுக்கு முன்னாடி நாம செஞ்சிருக்கோம். நம்மள கேள்வி கேட்குதே இல்லைங்களா? நாம இது மாதிரி நம்ம செஞ்சிருக்கிறோமா, நம்ம ஏதாவது மாற்றம் வந்தான்னு கேட்குதான்னு பார்த்தா நாம உடற்பயிற்சியில எப்படி இருந்து எந்த நிலைமைக்கு நம்மளுக்கு தான் தெரியும். அப்போ அந்த மனோநிலையில மகரிஷி ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லும் போது உணர்ந்த நிலையில் ஓதினால் அதனுடைய பலன் இயல்பாக கிடைக்கும்னு சொல்லிக்கிறார். என்ன உணர்ந்தமோ அதை ஓதும் போது பலனாக இருக்கும்னு சொல்றாரு. ஆனா நாம ஊதி உணர்ந்து பழைய காலம், இப்போ உணர்ந்து ஓதுறது புதிய காலம். எந்த வகையில நம்ம உலக அமைதி தின விழாவில் நாம சொல்லும் போது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறோங்க, அத்தனை பேரும் என்னுடைய குணத்திற்கு தகுந்த மாதிரி அமைந்தவர்கள். அதனால அவங்க சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு வாழ்த்தக்கூடிய மனோநிலை வந்தா கண்டிப்பாக நமக்கு அமைதி வரும். அதற்கு மேல குடும்பத்துக்குள்ள அமைதி வரும். முதல்ல நமக்கு அமைதி எப்படி வரும்? இப்ப நம்ம சொல்லும் போது நான் என்ன சொல்றேன், என்னுடைய மனைவி இது மாதிரி குணம் இல்லை சரியில்லைன்னு புகார் பண்றேன், என்னுடைய குழந்தை சரியில்லைன்னு புகார் பண்றேன், என்னுடைய அப்பா அம்மா சரியில்லைன்னு புகார் பண்றேன், உடன் வந்தவர்கள் சரியில்லைன்னு புகார் பண்றேன். மகரிஷி என்ன சொல்றாங்க, உங்க மனைவி என்ன பண்றாங்க, கோவப்படுறாங்க. உங்க அப்பா என்ன பண்றாங்க, பொறாமப்படுறாரு. உங்க அம்மா என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. உங்க பையன் என்ன பண்றான், சொன்ன வயசு கேட்க மாட்டேங்கிறான். இப்ப அவங்ககிட்ட எல்லாம் ஒவ்வொரு குணத்தை தான் காட்டி வைக்கிறேன். இதெல்லாம் உனக்கு தெரிய முடியுதான்னு சொல்லிக்கிறது. அத்தனை உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்டாரு. உங்கள்கிட்ட முடித்தானே தெரியுது, உங்கள்கிட்ட இல்லாம எப்படி தெரியும் அப்படிங்கும்போது நாங்களாம் முடிச்சோம். என்னங்கய்யா சொல்றேன்னு, மயிலை பார்த்துருக்கிறியா, பார்த்துருக்குறேன். அப்ப மயில்னு சொன்னா உங்க ஞாபகம் வரும். அன்னப்பறாய் பார்த்துருக்கியா, பார்க்கல, ஞாபகம் வருமா, வராதில்ல. அதே மாதிரிதான் இந்த கோபம், பொறாமை, அச்சம் எல்லாமே நம்முடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட எல்லாத்துலையும் யார் யார் காமிக்கிறோமோ அது பூரா நம்மகிட்ட இருந்தா தான் தெரியும். அப்ப நம்மகிட்ட இருக்கிற குறையை கண்டுபிடிக்க அமைந்த அன்பர்கள் அவர்கள் அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்த்தும் போதுதான் வாழ்க்கை மாற்றத்தை பெற முடியும். அந்த வாழ்த்து அளதான் அதே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்னு வரும்போது உலகத்துல இப்ப நடந்துருக்கு பாத்தீங்களா, எத்தனையோ சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்குது, எத்தனையோ டெரரிஸ்ட் பற்றி எல்லாம் சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு தவம் முடியும் போது எதிரியை வாழ்த்தலான்னு ஒரு இடம் வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல இது மாதிரி ஆள்களுடைய மனங்கள் மாறி நல்லவளா மாறணும் நம்ம மனம் ஒன்றி செய்யறோமா, அல்லது நம்ம குடும்பம் பத்தியே நின்றுட்டே இருக்கிறோமா? ரொம்ப சிம்பிளா கேட்கறது தான். எந்த ஒரு மனிதனும் தனி மனித அமைதி போல உலக அமைதியா வரலான்னு நினைக்கிறவங்களுக்கு தவம் முடிஞ்சு சர்வசாதாரணமா உடன் பிறந்தவர்கள் எல்லாம் சொல்லும் போது ரொம்ப சிம்பிளா மகிழ்ச்சி கேட்பாங்க. உனக்கு 3 பையன் இருக்கிறான், வாழ்த்து சொன்னா யார சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. உடனே யார் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடித்த குழந்தைய முதல் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கு, குறைகள் நிறைய இருக்கு. அதே சமயத்துல ஒவ்வொரு அண்ணன் தம்பி வாழ்த்து சொன்னா யாரு பிடித்தவங்க, எந்த பாகுபாடற்ற நிலையில வாழ்த்துக்கூடிய நிலை வந்தாத்தான் இந்த வாழ்த்து பலனை கொடுக்கும். பாகுபாடற்ற நிலையில வாழ்த்துனாத்தான் வாழ்த்து பலனை கொடுக்கும். அந்த வகையில நாம வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வார்த்தையை அருள்நிதி ஆகும்போது எங்களுக்கெல்லாம் எழுதி வாங்கினார் மகிழ்ச்சி. நாங்களாம் அருள்நிதி ஆகும்போது எழுதி வாங்கினார். என்ன தெரியுமா, காலையில் எழுந்து வந்தேன், கண்ணை மூடி திறக்கும் பொழுதே அப்படியே கையை கோர்த்து உட்கார்ந்துட்டு உலகத்துல இருக்கிற அத்தனை உயிரனும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி நீ வாழ்த்தணும், அதுதான் குருகு அணிக்கை அப்படின்னு சொல்லுவார். உன்னால எத்தனை முறை காலையில சொல்லிட்டு அப்புறம் நீ போக முடியுமோ அப்ப போன்னு சொன்னார். இப்போ நம்ம
நிறைய பேரு அதை நாமளே முயற்சி பண்ணாலும் என்ன சொல்லுது, தொடர்ந்து 4 நாள் செஞ்சு 5ஆவது நாள் ஏதோ ஒரு காரணம் சொல்லி இன்னொரு நாளைக்கு செய்யலாம்னு சொல்லுது. அப்படித்தான் இருக்கு. உடனே கண்டினியூவா செய்யலாம், அதனுடைய பலன் அதிகம் தான். ஆனால் தொடர்ந்து செய்ய முடியுமான்னு பார்த்தா செய்ய முடியல. காரணம், நம்மளுக்கு முன்வினை பலன் தடுக்குதுன்னு தப்பிக்கிறோம். அப்படி இல்லை, முன்வினை பலன் தப்பிக்கிறது இல்லை. நம்முடைய அப்பா அம்மா செய்த அறத்தின் பலனாக இந்த மன்றத்துக்குள்ளேயே வந்திருக்கிறோம். நம்முடைய மூதாதையர்கள் செய்த பலத்தின் பலனாக தான் நம்ம மன்றத்துக்குள்ளேயே வந்திருக்கிறோம். நாம் செய்த வினையை நல்லா தடுக்கிறது அப்படிங்கிற மனம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம அதுல இருந்து வெளியே வரோம். அதிகபட்சமான பீப்புள் நம்ம என்ன பண்றோம், மற்றவங்களை சொல்லி, அப்பா அம்மா மற்றவங்களை சொல்லி தப்பிக்க பாக்குறோம். அப்படியெல்லாம் இல்லை. தவத்தில் ஆழ்ந்து போக 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 எந்த ஒரு செயலையும், ஒரு உடற்பயிற்சி 9 செய்தால் நோய் இல்லாமல் வாழலாம். நோய் இல்லாம வாழும் போது ஏற்படக்கூடிய எண்ண அலையானது பாசிட்டிவாக இருக்கும். அது அற்புதமான ஆற்றலை கொடுக்கும். நோய் இல்லாம உடம்புல வரக்கூடிய ஆற்றல் தான் 100% ஃப்ரீக்வன்சி கரெக்டா இருக்கிறதா இருக்கும், கரெக்டா இருக்கும். அதே மாதிரி தவங்கள் எவ்வளவு நேரம் இருந்தாலும் செய்ய முடியும். ஆனா உடம்புல ஒரு செல்லு பாதிச்சா கூட முழுசா தவம் பண்ண முடியுமா? முடியாது. அந்த ஒரு செல்லு கூட பாதிக்காத அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய என்ன செயல் நம்ம கேட்டு பார்த்தோம்னா சர்வசாதாரண உடற்பயிற்சி தான் வரும், வேற எதுவுமே வராது. ஏன்னா உடற்பயிற்சியில 206 எலும்பு, 620 தசை, 72,000 நாடி நரம்பு அந்த இயல்பு நிலைக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அது எத்தனை லட்ச ரூபா கொடுத்தாலும் நம்மளுக்கு ஈடாகாது. ஆமா, அந்த உணர்ந்து நம்ம செய்து வரும்பொழுதுதான் நம்ம அந்த தவநிலையில உட்காரும்போது தவநிலையில அந்த ஃப்ரீக்குவன்சி போகும்போது, அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போனதுக்கு பின்னால அந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம கூடிய ஆற்றல் பிரபஞ்சம் முழுதும் பரவும். ஏன்னா அதிகபட்சமான ஒரு சிம்பிளா இந்த பிரபஞ்சத்துல இந்த அலைகள் மாற்றம் ஏறி இருந்தா இல்லையான்னு சில டைம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தவறான அலைகள் பிராக்டிக்கல் வந்து ஈஸியா வெளிவருது. தவறான அலைகள் நிறைய பாதிப்பு ஏற்படுத்துது. ஏன்னா காரணம் என்னன்னா, நம்ம அதிகபட்சமான பீப்புள் இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க, திரேதா யுகத்துக்கும் துவாரா யுகத்துக்கும் பாத்தீங்கன்னா, திரேதா யுகத்துல 75 பேரு இருந்தாங்க. அந்த 100 பேர் இருந்தாங்கன்னா 50 பேர் நல்லவன் தான் சொன்னாங்க. துவாரா யுகத்துல 25-75 சொன்னாங்க. இப்ப கலியுகத்துல என்ன சொல்லியிருக்காங்க, கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஐநா சபைன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, 75 பேர் கெட்டவங்க, 25 பேர் நல்லவங்கன்னு கலியுகத்துல இருக்குன்னு சொல்லி இதிகாசத்துல சொல்லி இருக்குது. ஆனா இப்போ கணக்கெடுத்து பார்க்கும்போது 85 பேர் கெட்டவங்க, 15 பேர் தான் நல்லவன்னு சொல்றாங்க. உலகத்துக்குள்ள மொத்தம் எல்லாருமே கம்ப்ளீட்டா அவங்களுடைய குணமும் நடவடிக்கைகள் மொத்த ஜனத்தை எடுத்து பார்க்கும்போது 15 பேர் தான் நல்லவங்க, மீதி 85 பேர் கெட்டவங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவு மோசமான அலைகள் இருக்கிற இடத்துல வலிமையான அலை போனால்தான் கொஞ்ச நாள் அது மேல கொண்டு வர முடியும். அந்த வலிமையான அலைக்கு ஒரே நிலைமை என்னன்னா, அந்த நான் யார் என்ற தத்துவத்தை முழுசா உணர்ந்து என்னால எதுவுமே செய்ய முடியாது, அந்த சுத்த வெளிதான், அந்த இயற்கை சக்தி தான் செய்ய முடியும், அதனுடைய கண்ட்ரோல் தான் நான் இருக்கிறேன்னு யார் உணர்ந்து அந்த அலையை பரப்புறார்களோ அது பவர்ஃபுல்லாக மாறும். அப்ப அந்த பரப்பக்கூடிய தன்மை எப்ப வரும்னா, ரொம்ப சிம்பிளா எப்ப வரும்னா, ஆக்னை தவம் கற்றுக்கொண்டு ஆக்னையில் உணவை ஒழுங்காக்கி, சாந்தி தவம் கற்றுக்கொண்டு மனதை ஒழுங்குபடுத்தி கொண்டு, அப்படி ரெண்டும் கற்று ஒழுங்காகாம நாளைக்கு இன்னைக்கு மாத்தி மாத்தி செய்துட்டே இருக்குதுன்னா, துரிய தவத்தை நின்று குருவிட்ட சங்கல்பம் போட்டு அதில் நிலைத்து நின்று அப்படியே தீட்டாவையோடையே நின்று அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இயல்பாக வரும். அப்ப என்ன குணம் வரும்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம குடும்பத்துக்குள்ள அந்த குணம் நம்மளுக்கு வரும். என்ன வரும் தெரியுமா, நம்ம குடும்பத்துல நம்ம வேலையை நாமளே செய்ய ஆரம்பிப்போம். மற்றவங்களே ஏதாச்சும் நம்மளுக்கு அந்த வேலையை செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். இதுதான் நம்மளுடைய செல்ஃப் அனலைஸ். எந்த நிலை யாருக்கு வருதோ அந்த நிலைக்கு ஆக்னை சாந்தி துரியத்துல மட்டும் நினைச்சு அதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா என்ன வரும்னா, இயல்பு நிலை. நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த செயலுக்குமே நாம் அவங்களுக்கு செய்யலாம்னு என்ன வர முடியும், மற்றவங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு என்ன வராது. அந்த மற்றவங்க ஏதாவது செய்யணும்னு என்ன வராது இருக்கவே இருக்காது. ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் இந்த மனிதன் உதவ பிறந்தவன், மற்றவங்க செய்யும் செயலுக்கு மன்னிக்கும் தருணை வரக்கூடிய வந்தது. அப்போ வரும்போது குடும்பத்துல ஒரு மனிதன், நாங்க சொல்றோம், நாங்கன்னா என்னங்க பண்றது, நாங்க போய் என்னுடைய மனைவருடைய சேரையெல்லாம் துவைச்சு போடணுமா அப்படின்னு கேட்டோம். அப்ப மகரிஷி என்ன சிம்பிளா சொன்னாரு, உன்னுடைய தட்டை நீ கழுவி வை அப்படின்னாரு. உனக்கு வேற தண்ணி வேணா நீ எடுத்து குடிச்சுக்கோ அப்படின்னாரு. உன்னுடைய துணியை நீ எடுத்து வைத்துக்கொள். ஒரு குடும்ப தலைவர் தனக்கு வேணுங்கிற தேவையில் தானே செய்தார்னா அதை பார்த்து மற்றவங்க செய்யணும்னா செய்ய மாட்டாங்களா? அந்த மனோநிலை இயல்பாக வரும். துரியத்தில்
குருவை உயிரை உணர்ந்த நிலை வரும்போது, அந்த மனோநிலை வந்ததுக்கு பின்னால நம்ம கண்ணை மூடி எப்ப பார்த்தாலும் நினைச்சோம்னா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வரணும் வாழ்த்தலாங்கிற இயல்பாக வரும். யாரை பார்த்தாலும் வாழ்த்தக்கூடிய ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க, எதிரிங்களோட எண்ணமே இலவத்துல நம்ம தோணாதுங்கிறாங்க. எதிரிகள் எண்ணமே ஒரு தோணாது. நம்ம வாழ்த்து சொல்லும் போது எதிரிகள்ங்கிற ஒரு உருவமே தோன்றாத நிலை எப்போ வரும்னா, இந்த மனோநிலை வந்துச்சுன்னா நம்ம வாழ்த்துல எதிரிகள் எண்ணமே தோணாது. ஆனா அதிகமான பாதிப்பு ஏற்படுத்த இப்போ நம்மளுக்கு என்ன வருது, இந்த தீவிரவாதிகளும் அடுத்த நாட்டு ஆசிரமங்களையும் அவங்களுடைய மனத்தை மாற்றக்கூடிய சக்தியை இறையே கொடு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த உணர்வு நிலை அந்த ஒரு மாற்றத்தை வரக்கூடிய தன்மை வந்திருக்குது. ஆனால் நம்ம குடும்பத்தோட குழந்தை குட்டியோட இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாருமே மற்றவ குணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு குறைய கண்டுபிடிக்க தயாரா இருக்கிறோம். ஆனா நிறைய பேசுவதில்லை. அதிகபட்சமா நம்ம சொல்றது என்னன்னா, நம்ம குழந்தைகளையே பார்த்தோம்னா என்ன சொல்றோம், ஒரு குழந்தை ரொம்ப குறும்புன்னு சொல்றாங்க. நாம் உடனே நம்மளை கூப்பிட்டு ஐயா ஏமா குழந்தை குறும்புன்னு சொல்றே, அந்த குழந்தை ஏதாவது பொய் பேசுமா, ஐயோ பொய் பேசாதுங்கய்யா. நல்லா படிக்குதா, ஐயோ நல்லா படிக்குதுங்கய்யா. ஏதாவது பொருளை திருடுமா, என்ன திருடாதுங்கய்யா. இத்தனை நல்ல குணம் இருக்குது. அந்த நல்ல குணத்தை சொல்லாத நீங்க குறும்புன ஒரு மோசமான குணம் ஒரு புது ஆள்கிட்ட சொல்லும் போது இவர்கிட்ட இருந்து என்னால அந்த குழந்தைக்கு போகும். இவர் புரிந்தவர்களா இருந்தா அந்த குழந்தைய வாழ்த்துவாங்க. புரியாதவங்க என்ன பண்ணாங்க, உடனே இவருக்கு நெற்றி வேலை போகும் அந்த குழந்தைக்கு. அப்ப அந்த குழந்தைய வாழ்க்கையை பாதிக்கும். அப்ப நீங்க சொல்லக்கூடிய நல்ல குணங்கள் எத்தனையோ நல்ல குணம் இருக்குது. அந்த நல்ல குணத்தை எடுத்துக்காம நல்ல குணங்களோட எடுத்துடைய தன்மை இயல்பாக வந்துருச்சு. அது வந்து வெளியே வந்து பழகணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறுப்புகளுடைய நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. ஆனா நல்ல குணங்கள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதை எடுக்கக்கூடிய தன்மை எப்போ வரும்னா, சாந்தியில ஆழ்ந்து அழகா உள்ள போகும்போது எனக்கு இவ்வளவு மோசமான குணம் இருக்குது, அதனாலதான் அந்த உனக்கு திருப்பி திருப்பி எனக்கு வருது. இவ்வளவு மோசமான குணம் என்னுள்ளே இருக்குது, அதனாலதான் திருப்பி திருப்பி எனக்கு வருகிறது. அந்த அற்ற நிலை எனக்கு வேணும்னு குருவிட்ட கெட்டியா பிடிக்கும். அப்ப கெட்டியா பிடிக்கும் போது ரொம்ப சிம்பிளா பார்க்கும். 2 நாள் 3 நாள் பட்டினி போட ஆரம்பிக்கும். தனக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. எனக்கு இந்த மாற்றம் வரமாட்டேங்குது, ஆனால் எனக்கு நானே நான் அதுக்குரிய தண்டனையை கொடுத்துக்கிறேன்னு அவங்க நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுது. தவம் செய்யறவங்களுக்கு அந்த பிடிவாதம் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பிடிவாதம் ஏற்படும். அந்த பிடிவாதம் மாதிரிதான் பழைய காலத்துல 10 நாள் 15 நாள் விரதம் இருந்தாங்க. இப்ப நம்ம மகரிஷன் சொல்றாங்க, நம்ம செய்யக்கூடிய செயல் கண்டினியூவா செய்ய முடியாம வந்தா நம்மளுக்கு நாமே ஒரு இது செக் பண்ணிக்கிறோம். இப்ப 1ஆம் தேதி வந்துச்சு, 1ஆம் தேதி வந்து இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த உடலை சரியாக வைத்திருக்கக்கூடிய இந்த காயங்கள் பற்றி எந்த சூழ்நிலையிலும் விடாம ஒரு நாள் கம்ப்ளீட்டா செய்திடும். 10 மணினா 10 முறை செய்யணும்னு ஒரு சங்கல்பம் செய்து பாருங்க. அப்ப செய்து பார்க்கும்போது இந்த உடல் பருவுடலை முழுசா நீங்க என்ன பண்ணீங்கனாலும் ஒவ்வொரு செல்லுக்கும் உயிர் ரசாயனம் மாற்றி கொண்டு போய் சேர்க்கறது உயிர் தான், வேற எதுவும் கிடையாது. நீங்க என்ன ஒரு இடத்துல உங்களுக்கு கட்டு காயம் ஆயிடுது, இங்க ஊசி போடுறாங்க, இதுல இருந்து அந்த ஆற்றல் எடுத்து உயிர் ரசாயனமா மாற்றி அந்த இடத்துல அந்த புண்ணை சரி பண்றது உயிர் தான். அப்ப அந்த உயிரினுடைய செயல்பாடு உயிர் ரசாயனம் சரியா இருந்தா மட்டும்தான் உடல்ல ஒவ்வொரு செல்லையும் மாற்றக்கூடிய தன்மை வரும். அந்த உயிர் ரசாயனத்தை கொடுக்கக்கூடிய காயங்கள் பத்த ஒரு நாளைக்கு 10 முறை செய்யும்போது 100 அஸ்வினி முத்திரை போடுறோம். அது அட்லீஸ்ட் 60 அஸ்வினி முத்திரை சரியா போட்டோம்னா இந்த உயிர் ரசாயனம் டெவலப் ஆகும்போது உயிர் ரசாயனம் உடல் முழுதும் பரவி பாசிட்டிவ் எனர்ஜி மாறிடுச்சுனாவே அந்த பாசிட்டிவ் எனர்ஜில இருந்து வரக்கூடிய எண்ணம் பாசிட்டிவ் எண்ணம் தான் வரும். தவம் செய்யறோம், அம்மாவுக்கு வணக்கம்னு சொல்றீங்கன்னு வச்சுங்க. அந்த அம்மாவுக்கு வணக்கம்னு சொல்லும் போது அம்மாவுடைய என்ன உருவ ஞாபகத்துக்கு வருது நம்ம நினைச்சு பார்த்துருக்கிறோமா, இல்ல அப்படியே மனப்பாடமா சொல்லிட்டு பாருமா. தவம் பண்ணும் போது அம்மாவுக்கு வணக்கம்னு சொல்றோம், அப்ப நம்ம என்ன உருவ ஞாபகம் வருதுன்னு மனசுக்கு பார்த்துருக்கிறோமா? அப்பாவுக்கு வணக்கம்னு சொல்லும்போது அப்பாவுடைய உருவ ஞாபகத்துக்கு வந்திருக்குவாதா? ஏன்னா நம்முடைய உயிர் அது, அம்மாவுடைய உயிரும் அப்பா வந்து உடம்புல வந்திருக்கிறோம். அதை நினைக்கும் போது ஆக்சுவலாவே நம்ம இறைவன குருவனுக்கு மாதிரி நாடு சுத்தி வரும்போது மெண்டல் ஃப்ரீக்வன்சி 10க்கு கீழே வந்திருந்துன்னா 10க்கு கீழே இருக்கும்போது அம்மா எப்படி சிரிச்சிருந்தாங்களோ அந்த உருவம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த 10க்கு கீழே வரும்போது நாம அருமையா சிரித்த முகத்தோட தான் இருக்க முடியும், வேற முகமும் இருக்காது. அப்பாவுடைய சிரித்த முகம் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் பார்த்துருக்க மாட்டேங்க. நிறைய பேருக்கு அப்பாவுடைய சிரித்த முகம் பார்க்கறது குறைவு. ஏதோ நாளைக்கு தான் அப்பா சிரிச்சு பார்த்துருக்க முடியும். ஆனா அம்மாவை நிறைய இடத்துல சிரிச்சு பார்த்துருப்போம்.
ஆனா அப்ப நம்மளை நாமளே சோதனை பண்றதுக்கு தவம் செய்யும் பொழுது அம்மாவுக்கு வணக்கும் போது அம்மாவுடைய சிரித்த முகம் ஆசி கூறுதா, அப்பாவுக்கு வணக்கும் போது அப்பாவுடைய சிரித்த முகம் ஆசி கூறுதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சதுக்கு பின்னாலே குருவை நினைச்சு பாருங்க. ரெண்டும் கிடைச்சதுன்னா ஸ்பரிஷ்டமா குரு நேர்ல வர்றது தெரியும். ஆனா பார்த்த உருவங்கள் வரும்போது குரு ஸ்பரிஷ்டமாக தெரியும். அப்ப அந்த தெரிஞ்சதுக்கு பின்னால தெரியாத உயிர் புருவ மத்தியில இயங்க ஆரம்பிக்கிறது உணர்வாக பெற முடியும். தெரியாத உயிர் யாருன்னு பார்த்ததே இல்லை, அந்த உணர்வாக இணையக்கூடிய தன்மை இயல்பாக வரும். அதுதான் உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு கிடைச்சதுக்கு பின்னால எடுக்கக்கூடிய உணவு இந்த உடம்பை கிடைக்கவே கிடைக்காது. அதே மனசுல சாந்தியில அந்த உள்ளுணர்வு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க, நீங்க என்ன ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய எந்த செயலையும் தள்ளி போடக்கூடிய தன்மை இயல்பாக வராதோ அதுலேயும் நிற்கக்கூடிய தன்மை இயல்பாக வரும். அத்தை ஒரு அற்புதமான வழியை மகிழ்ச்சி எளிய முறையில ஆக்னை சாந்தி துரிய 3 மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதை 3ஐயும் செய்யும் போது ரொம்ப சிம்பிளா எங்களையெல்லாம் ரொம்ப படாத பாட்டுக்கு வந்து என்ன சொன்னார்னா, அந்த முதல் வார்த்தையிலே நிறுத்துவார் மகிழ்ச்சி. நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படின்னு சொன்னோம்னா எங்க தெரியுதா அப்படின்னு கேட்பாரு. ஆற்றல் தெரிகிறதா நினைச்சு பாருங்க. இப்போ நம்ம வாழ்க வளம்னு ஒரு வார்த்தை வைப்ரேஷன் வெளியே பரவலாங்கிற இந்த உலகளால வேள்வி சொல்றோம். நம்ம உட்கார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் விளங்குகிறதா, நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படிங்கிற அந்த ஆற்றல் விளங்குகிறதா அப்படின்னு நாமே நம்ம அகத்தாய் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். நாங்க பல நாட்கள் அது போராடணும். பல நாள்கள் போராடி மகரிஷி கேட்டா என்னங்கய்யா விளங்கவே மாட்டேங்குது விளங்கவே மாட்டேங்குன்னு சொன்னாதான் அப்ப நீங்களே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க ஒரு பனிஷ்மெண்டா கொடுத்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் அதுல ஆழ்ந்து இந்த ஆற்றல் விளங்குற வரைக்கும் நான் உணவு எடுக்கிறது இல்லைன்ட்டு உட்கார்ந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த உருவங்கள் எல்லாம் மறையும். அப்புறம் காற்று விளங்கும். காற்றுக்கு மேல நம்ம செல்போன்ல இருந்து போகக்கூடிய ஆற்றல் விளங்கும். நம்முடைய ரிமோட்ல இருந்து போகக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றல் தான் ஃப்ரீக்வன்சி உலகத்துல அமைதியை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல். அந்த ஆற்றல் உணரக்கூடிய தன்மை நம்ம தவம் செய்யும் போது ஒவ்வொரு முறையும் நான் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படியே நம்ம சொல்லும் போது அந்த ஆற்றலை உணர ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த உணர்வு நிலை வர 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 மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் மறைஞ்சிரும். 2வது தடவை சொல்றோம் பார்த்தீங்களா, அது இந்த பூகோளை விட்டு பேரேக்க மண்டலம் போயிடும். 3rd டைம் சொல்லும் போது மகா ஆகாசம் போயிடும். அப்போ முழுசா கம்ப்ளீட்டா சொத்த வெளியோட ஐக்கியமாயிரும். அதற்கு மேல செய்யக்கூடியது எல்லாமே உலகத்திற்குடைய பஞ்சபூதங்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஏற்புடையதாக மாறும். அது எப்படிங்க? அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாய் பாய்ந்து நிரம்பிட்டுன்னா உலகத்திற்கு அத்தனை பஞ்சபூதங்களுக்கும் அத்தனை உயிரினங்களுக்கும் இந்த ஆற்றலை பாசக்கூடிய தன்மை இயல்பாக வரும். ஒரு தவத்துல ரொம்ப எளிமையா கொடுத்துருக்கிறது. அந்த உணவு நிலையில நம்ம வந்து செய்யிருக்கோமா, மனப்பாடமா செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா தான் மகரிஷி அதிகபட்சமான பீப்புள் அதை படித்து ஒப்பிக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. அந்த உணவு நிலைக்கு வரல. அந்த உணவு நிலைக்கு வந்துட்டீங்களா இல்லைன்னு உங்களை நீங்களே அகத்தாய்வு பண்றதுக்கு உங்களுக்கு குடும்பம் தான். அந்த குடும்பம் தான் உங்களுக்கு யாரை பார்த்தாலும் என்ன செய்தாலும் கோபம் வரும்போது டக்குன்னு அவங்களோட வாழ்த்துக்கூடிய தன்மை வந்து விட்டால் அந்த உணவு நிலை வந்துவிடும். யார் என்ன செய்தாலும் உடனே கோபங்கிற உணவு வந்தா உடனே அவங்கள வாழ்த்துக்கூடிய தன்மை இயல்பா எழணும். மனசுலேயே எழுதுதுன்னா அந்த உணவு நிலை வந்து வேண்டும் என்ற அர்த்தம். அதனால தான் சனம் சனம் தற்சோசனை தினம் தினம் தவம். அந்த மனோநிலை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணணும். அதான் சொல்றாரு, சில பேர்த்துக்கு ஒரு 5 நாளோட கைக்கு விடலாம், சில பேருக்கு ஒரு 5 நிமிஷத்துல கைக்கு விடலாம், சில பேருக்கு 7 ஜென்மம் ஆகும் அப்படிம்பாரு. அது நீங்க என்ன நிலையுமோ நீங்க முடிவு பண்ணிக்கீங்க அப்படிம்பாரு. அப்ப நாம இந்த பயிற்சிக்குள்ள போக 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 ரொம்ப சிம்பிளா தெரியாது. என்னன்னா ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். மனிதனுடைய ஒரே ஒரு நோய் தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த சிம்பிளா அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு நோய் தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, பசிங்கிற நோய். பசிப்பினி தானே, வேற எதுவுமே இல்லை. உலகத்துல எல்லா ஒரு உயிரினம் இருக்கும். ஆனா எல்லா உயிரினங்களும் பசுப்பிணிக்கு என்ன ஆகுது, உணவு மருந்த சாப்பிடுது. அதனால அது என்ன இருக்குது, இருக்குது எல்லா உயிரினங்களும் சந்தோஷமா தான் இருக்குது, அமைதியா தான் இருக்குது. ஆனா மனிதன் மட்டும் விருந்தா சாப்பிட்டு நம்முடைய
வாழ்க்கை இழந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் ஆக்னை தவம் உணர்ந்து செய்யும் பொழுது, உணவு ஒழுங்காகும் பொழுது வாழ்க்கையே புரட்டி போட்டுருங்கிறார். உணவு ஒழுங்காகும் போது வாழ்க்கையே புரட்டி போடுவோம். அந்த மனோநிலையை நம்ம இந்த 1ஆம் தேதி உலகமெல்லாம் நல்லா இருக்குன்னு அமைதியா இருக்குன்னு வாழ்த்துறமே, அதற்கு நான் தகுதியாகி விட்டேனா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு பார்த்தோம்னா, நம்ம உடம்பையே நம்ம சரி செய்யக்கூடிய உணவை நம்ம செய்ய முடியாம இருக்கும்போது நாம் இதை எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி எழும். மனிதனுக்கு அந்த 6வது அறிவுடைய கேள்வி எழும். அந்த கேள்வி எழும்போது யாரு குருவை கெட்டியா பிடிச்சிட்டு எனக்கு இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழியை காட்டு அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா நிக்கிறாங்களோ, அத பழைய காலத்துல சித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஈசனையே திட்டிருக்கிறாங்க இல்லையா, திட்டி பேசியிருக்காங்க இல்லையா. அது மாதிரி உன்னுடைய குருவை திட்டும்பாரு மகரிஷி. உன்னுடைய குருவை திட்டு, என்ன இல்லை அப்படிம்பாரு. நீ குரு திட்டு, எனக்கா நீ ஆகனை காட்ட மாட்டேங்கிற, எனக்கா சாந்தியை காட்ட மாட்டேங்கிற, எனக்கா துரியத்தை காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு திட்டி கிடைக்கலையா அப்படின்னா இந்த உடம்பு இருந்த பிறகு வந்து உடம்புக்கு நான் தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உணவை பட்டினி போடு அப்படின்னு சொல்லுவார். நாமளே தடுக்கக்கூடிய முயற்சி எடுக்கும் போதுதான் இது ஒரு சொற்பொழிவாக கேட்டு போறது உலக நல வேள்வி இல்லை. இது ஒரு பயிற்சியாக மாறி நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நமக்குள்ள ஒரு ஃப்ரீக்குவன்சி வெளியே பாசிட்டிவ் ஃப்ரீக்குவன்சி போகணும். நமக்குள்ள பாசிட்டிவ் ஃப்ரீக்குவன்சி போகணும்னா வயிறு சொல்றது பார்த்தீங்களா, ஒரு முள்ளு செடியிலிருந்து முள்ளு இல்லாத வர்ற அளவுக்கு ஒரு அந்த வாழ்த்தை கொடுக்க முடியுதுன்னா அவர் எவ்வளவு தூரம் அதனுடைய ஆழ்ந்து இருப்பாரு. அதை நம்ம சிம்பிளா நம்புறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. நம்ம அம்மாவை நினைச்சு அம்மா சிரித்து முகம் வர வரைக்கும், அப்பா நினைச்சு அம்மா சிரித்து வர அளவுக்கு அந்த பயிற்சிக்கு போயிட்டோம்னாவே மனாவோட சொல்ல 10 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் வந்துச்சுன்னு அர்த்தம். 10 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் கீழே வந்துட்டாவே மனிதன் ஒன்லி. இதற்கு முன்னால் எந்தெந்த சித்தர்கள் எல்லாம் உலக அமைதிக்காக எந்தெந்த சப்ஜெக்ட் கொடுத்தாங்களோ அதை தானா உள்ள வாங்க ஆரம்பிக்க முடியும், வந்துவிடும், அந்த ஃப்ரீக்குவன்சியில வந்துடும். இப்ப அதை உணர்வா சொல்றது, எத்தனை பேர் ப்ளூடூத் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா உன்னை போட்டா எல்லாம் ரிசீவ் பண்ணியது இல்லை. அது உணவு உதாரணம் சொல்ல முடியும். அது மாதிரி இது அந்த ஃப்ரீக்குவன்சி போயிட்டா அது இயல்பா வர ஆரம்பிச்சிரும். அந்த வகையில இன்னையிலிருந்து குருவை நினைச்சு நாம என்ன பண்ணலாம், 10 சைல்ஸ் பர் செகண்ட் வர அளவுக்கு கொஞ்சம் தவம் செய்து உள்ளுணர்வாக உள்ள போய் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற யாருமே சொல்ல முடியாது, நம்ம மனசு தான் சொல்ல முடியும். நம்ம மனசு தான் அது சொல்ல முடியும். அந்த வகையில ஒரு எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை காய்கல்பு பயிற்சி, எளிய முறை தியானங்கள் கொடுத்துருக்குறாங்க. அது 3ஐயும் செய்து நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்குவன்சிய நம்ம குடும்பத்துக்குள்ள அமைதியை ஏற்படுத்துறதையும் நம்ம உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதுக்கு முதல் பயன்படுத்தி அதுல ஒரு மேம்பாட்டை அடைஞ்சி அப்புறம் நம்ம பரப்பும்போது ஈஸியா போக முடியும். ஏன்னா காரணம் நம்ம உடம்பை நம்ம சரி பண்ணிட்டோம்னா ஈஸியா மற்ற நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்மளை பார்த்து செய்ய முடியும். நம்ம சரியான உணவு எடுத்து சரியா உடம்பு வச்சுச்சுன்னா மற்ற உறுப்பினர்கள் என்ன விடுவாங்க, இவரே நோய் இல்லாம வாழ்றாரு, அப்ப நாமளும் அது மாதிரி மாற நினைப்பாரலாம். அந்த ஒரு அற்புதமான பயிற்சி தான் மகரிஷி நம்ம கொடுத்துருக்குறாங்க. இன்றைய ஒரு சிந்தனையாக எடுத்துக்கொண்டு நம்முடைய மகரிஷி பயிற்சியில ஒரு ஆக்னை தவத்தில் உணவை மாற்ற முயற்சி கொண்டுவோம், சாந்தி தவத்தில் கோபத்தை குறைக்க முயற்சி கொண்டுவோம். ரெண்டும் கிடைக்காத துரியத்தில் நின்று சங்கல்பம் செய்து இல்லைன்றது கண்டிப்பாக செய்து முடிப்பேன். அதற்கு இறைகளும் குருகளும் துணை புரிய வேண்டும் என்று அவங்களுடைய காலை பிடிச்சி கெட்டியா பிடிச்சி போயிடணும். என்ன சொல்றாங்க, ஒரு குரங்கு குட்டி தாயை கெட்டியா பிடிச்சிட்டா மலையின் உச்சிக்கும் மரத்தின் உச்சிக்கும் கொண்டு போயிடும். ஒரு ஆன்மீக மாணாக்கன் குருவை கெட்டியா பிடிச்சிட்டாங்கன்னா வாழ்க்கையின் உச்சத்துக்கே கொண்டு போயிருமா. அந்த ஒரு மனோநிலையில இன்னையிலிருந்து நம்மளால முடிந்த அளவுக்கு உலக அமைதிக்காக நம்ம உடம்புல ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியை செய்வோம். அது குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் இணக்கமா வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்த்து பயிற்சியை செய்வோம். அதற்கு பின்னால் உலகம் சிறப்பாக அமைதியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்தலையை பரப்புவோம் என கூறி இந்த பயிற்சியை செய்து பலனை அடைய இந்த பொன்னான நாளில் இறையர்களும் குருவர்களும் உங்கள் அனைவருக்கும் உதவ வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சமுதாய சேவா சங்கத்தின் மூத்த பேராசிரியர், நமது ஈரோடு மண்டலத்தின் தலைவர் பேராசிரியர் BMB ஐயா அவர்கள் உலக அமைதி என்ற தலைப்பிலே
பேசி நமக்கு தனி மனிதாவது எவ்வளோ அவசியம் என்பதையும் வலியுறுத்தி மிக சிறப்பாக சிறப்புரையாற்றினார்கள். அவர் கூறிய கருத்துக்களை நீங்கள் உங்கள் மனதில் இருத்தி வீட்டில் சென்று அசை போடுங்கள், அது உங்களுக்கு தனிமனித அமைதியை கொடுக்கும் என்று கூறி பேராசிரியர் பெருமகனாரை வாழ்த்தி கலந்து கொண்ட உங்களை வாழ்த்தி இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் பெருமகனார் VMV ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட இருபால் மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். சரி பேசு. அன்பர்களே, 2 அன்பர்களுக்கு அடையாள அட்டை வழங்குகிற நிகழ்ச்சி திருமதி K. சம்பூரணி அவர்கள் வாழ்வோம். அடுத்தபடியாக KP கருணாநிதி அவர்கள் வாழ்வோம்.